மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் இந்த கிளாஸில் நம்ம இந்த லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன இருக்குது பார்க்கணும்னா, எப்படிலாம் வந்து அதாவது அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வெளியில் உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு பிளான்ட்டை பார்த்தோன்னா ரூட் தெரியும், ஸ்டெம்மு, லீஃப், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவருடைய அரேஞ்ச்மெண்ட்டு, ஃப்ளவரு, அப்புறம் ஃப்ரூட்டு, சீடு, அப்புறம் சம் அதர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதனோட பார்ட்ஸ் என்ன, இதில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ இந்த ரூட்டில் உங்களுக்கு பேசிக்காக ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ரூட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரூட் மேபி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஒரே ஒன்று இருந்துச்சுன்னா டேப் ரூட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். அப்புறம் பிரான்ச் இருக்கும். இந்த பிரான்ச்சில் லீவ்ஸ் இருக்கும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக லீவ்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த லீவ்ஸ்க்கு இங்கே இருந்தால் அது வந்து ஸ்டிப்யூல்னு சொல்லுவாங்க. அதே ஃப்ளவருக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு இடமா இருந்துச்சுன்னா அது பிடிஓன்னு சொல்லுவாங்க, இல்லை பிராக்டியோட்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிராக்டியோட்னு சொல்லுவாங்க, பிராக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஃப்ளவர் அட்டாச் இருக்கிற அந்த ஃப்ளவரையும் ஸ்டெம்மையும் அட்டாச் பண்ணிருக்கிறது பெடிசில். ஓகேங்களா? இதே இந்த லீஃபையும் ஸ்டெம்மையும் அட்டாச் பண்ணிருக்கிறது என்னது, இந்த பாட்டு, இந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது பிடியோல். அப்புறம் ஃப்ரூட் இருக்கும். ஃப்ரூட்டில் வந்து இந்த ஃப்ரூட்னா இந்த ஃப்ரூட்டும் இதுவும் உடல் சீடு இருக்கும். இந்த சீடும் ஃப்ரூட்டும் அட்டாச் இருக்கிறதுக்கு வந்து ஃபியூனிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியூனிக்கல் எங்கே அட்டாச் இருக்கும்னா இந்த ஹைலம்ங்கிற பாட்டில் அட்டாச் இருக்கும். அந்த ஹைலம் பக்கத்தில் தான் மைக்ரோபைல்னு ஒன்று இது இருக்கும். இந்த மைக்ரோபைலில் தான் ஒரு ஓட்டை மாதிரி ஒரு சீடில் அங்கே தான் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி சீட் க்ரோத் ஆகும். இப்படி தான் ஒரு பிளான்ட்டில் இருக்கிறது. இந்த லீஃபோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரூட்னா என்ன சொல்லியிருப்போம், ரூட்னா ஒன்று ஒரே ரூட்டாக இருக்கலாம். இப்படி இதுனா டேப் ரூட் சிஸ்டம். ஓகேங்களா? பிரைமரி ரூட் இதுதான் இருக்கும். இந்த டேப் ரூட் இருந்து பிரைமரி ரூட் செகண்டரி ரூட் கிடைக்கலாம். இந்த செகண்டரி ரூட்லேருந்து ஒரு டெர்ஷியரி ரூட் கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ டேரக்ட் எலங்கேஷன் ஆஃப் ரேடிக்கல். ரூட் எப்படி க்ரோத் ஆகும், ஷூட் எப்படி க்ரோத் ஆகும். ஷூட்னா மேலே இருக்கிறது, சாயிலுக்கு மேலே இருக்கிறது ஷூட்டுன்னு சொல்லுவாங்க, சாயிலுக்கு கீழே இருக்கிறது ரூட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி க்ரோத் ஆகும்னா, ஒரு சீடு எடுத்துக்கோங்களேன். இந்த சீடில் ஒரு எம்பிரியோனல் ஆக்சிஸ் இருக்கும். டைகாட்டோ மோனோகாட்டோ எடுத்துக்கலாம் சிம்பிளாக. அந்த எம்பிரியோனல் ஆக்சிஸில் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வச்சுப்போம். மேலே இருக்கிறது ப்ளம்யூல், இங்கே எப்படி இருக்கும். அது நான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நாங்கள் பின்னாடி இப்போ சீடை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது கீழே இருக்கிறது வந்து ரேடிக்கல். ஓகேங்களா? இங்கே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளம்யூல். இதை கவர் பண்ணிருக்கிறது கோலியோப்டைல். மேலே இருக்கிற ப்ளம்யூலை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோப்டைல், கீழே இருக்கிற ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோரைசா. ஸோ இந்த ரேடிக்கல் வளர்ந்துச்சுன்னா அது ரூட் சிஸ்டமாக க்ரோத் ஆகும். இந்த ப்ளம்யூல் வளர்ந்துச்சுன்னா அது ஷூட் சிஸ்டமாக க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ க்ரோஸ் இன்சைட் த சாயில். ரேடிக்கல்லேருந்து வருது. ரேடிக்கல் வந்து க்ரோத் ஆனிச்சு, எலங்கேஷன் ஆனது பிரைமரி ரூட்டு இன்சைட் சாயில் வளரும். இப்போ இந்த பிரைமரி ரூட்டு லேட்ரல் ரூட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி லேட்டரலாக இருக்கிறது அதுதான் செகண்டரி ரூட்டு, டெர்ஷரி ரூட்னு சொல்லலாம். இது செகண்டரி, இது டெர்ஷரி அப்படின்னு சொல்லலாம். டெர்ஷரி ரூட்ஸ். இந்த பிரைமரி ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் கன்ஸ்டியூட் த டேப் ரூட் சிஸ்டம். இந்த பிரைமரி ரூட்டும் இந்த பிரான்ச் தான் டேப் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் பிளான்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்ற புக்கெலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற புக்ஸ் படிக்கணும். இதை படித்தா ஓரளவுக்கு மோர் தென் எனாஃப். ஸோ இப்போ மஸ்டர்ட் பிளான்ட்டில் இருக்கிறது டேப் ரூட் சிஸ்டம். ஓகேங்களா? அண்ட் மோனோகாட்டிலன்ஸ் பிளான்ட்ஸில் இந்த பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்டு. இந்த மோனோகாட்ஸ்லாம் பிரைமரி ரூட் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்வெர்டட் இன்டு அதர் ரூட்ஸ். எது மாதிரி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் ஒரிஜினேட் ஃப்ரம் த பேஸில் தான் வளரும். ரேடிக்கல்லேருந்து வளருது. ரேடிக்கல்லேருந்து வளர்றது தான் பிரைமரி ரூட்டு. அதுதான் வந்து ஷார்ட் லிவ்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து பேஸ்லேருந்து நிறைய பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து நிறைய ரூட்ஸ் வளரும். அந்த ரூட்லாம் ஃபைப்ரஸ் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் மோனோகாட். எக்ஸாம்பிள் ஆனியன். அந்த ஒரு ஆனியன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே நிறைய ரூட்ஸ், ஃபைப்ரஸ் ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபைப்ரஸ் ரூட்ஸு. ஸோ இது எங்கன்னா வீட் பிளான்ட்டோட அதுதான் இருக்கும். ஸோ ஃபைப்ரஸ் ரூட்க்கு எக்ஸாம்பிள் வீட் பிளான்ட். Some other plants like grass, monstera, banyan tree, இந்த ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அதர் தென் த ரேடிக்கல். ரேடிக்கலை தவிர்த்து வேறு எங்கேயாச்சும் வந்துச்சு. கிராஸ் எல்லாம் நோட்ஸ்லேருந்து வரும். இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோட்லேருந்து வரும். ஒரு நோட் இருக்குன்னா அதுலேருந்து வரும். இப்போ பேனியன் ட்ரீலாம் நம்ம பிரான்ச்சிலேருந்தே வருது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாடிஃபை ஆனிச்சுன்னா அதுதான் ப்ராப்பர் ரூட்னு சொல்லுவாங்க. கீழே அடுத்த பேராகிராஃபில் படிப்போம் நம்ம. ஸோ அது அட்வான்டேஜஸ் ரூட்ஸா. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், ப்ரொவைடிங் ப்ராப்பர் ஆங்கரேஜ் டு த பிளான்ட் பார்ட்ஸ். அந்த பிளான்ட்டை தாங்கிறதுக்கு, அப்புறம் சாயிலிருந்து மினரலும் வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னா ஆக்சின், சைட்டோகைனின், அது மாதிரி பிளான்ட் ஹார்மோன்ஸ் சென்சிஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரூட்டு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ரூட் சிஸ்டம் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ளவரு, அப்புறம் இது ஒரு
ஃப்ரூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டெம் கொடுத்துட்டாங்க, லீஃபு, ஒரு பட்டு. ஓகேங்களா, பட்டுன்னு நோடு இங்கே நோடில் இருந்தால் பிரான்ச்சோ லீஃபோ வரும். அந்த நோடு இன்னும் இந்த நோடு வந்து பிரான்ச் லீஃப் வந்திருக்கு. 2 நோடுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இன்டர் நோடு. இந்த பட்டுனா அந்த பட்டில் இருந்தால் எல்லாமே க்ரோ ஆகும். இப்போ ஃப்ளோரல் பட்டுனா ஃப்ளவர் க்ரோ ஆகும். ஓகேங்களா, பிரான்ச்சில் இருக்கிற பட்டுனா லீஃப் க்ரோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ், அட்வென்டேஜ் ரூட் சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பேராகிராஃபில் இருக்குது. இப்போ டேப் ரூட் சிஸ்டம்னா பாருங்கள், மெயின் டேப் ரூட்டு, ப்ரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு, அதுலேருந்து டெர்ஷியரி ரூட்டு. ஓகேங்களா, லேட்ரல்ஸ்லாம் செகண்டரி டெர்ஷியரி ரூட்டு, மெயின் ரூட் இங்கே இருக்கிறது. ஃபைப்ரஸ் ரூட்ஸ்னால் பாருங்க, வீட் பிளான்ட் இருக்க மாதிரி ஃபைப்ரஸ் நிறைய ரூட்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ரூட்ஸ்னால் இந்த ஸ்டெம்லேருந்து வருது, அந்த நோட்ஸ்லேருந்து வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் என்னது, ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். ரூட்டோடைய பார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ரீஜன்ஸ் ஆஃப் த ரூட்டில் ரூட் இஸ் கவர்டு பை அபெக்ஸ் பை திம்பிள் லைக் ரூட் கேப். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் டிப்பில் இந்த ரூட் டிப்பு ரூட் கேப்பு, இந்த ரூட் டிப்பு தான் வளர்ந்துக்கிட்டே போகும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ரூட் கேப்பு. அந்த ரூட் டிப் வளர்ந்துட்டு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி. அதாவது ரூட் டிப்பில் வந்து அதை கவர் பண்ணியிருக்கிறது தான் ரூட் கேப். இந்த மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டினா, மெரிஸ்டம் என்ன அர்த்தம், இன்க்ரீசிங்லி டிவைட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடம் மட்டும்தான் டிவைட் ஆகிட்டே இருக்கும். டிவைட் ஆகிட்டே இருக்கிறது என்ன அர்த்தம்னா, அதிகமாக டிவைட் ஆகிட்டு இருக்குன்னா அதிகமாக வளர்ந்துட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி, மெரிஸ்டம்னா டிவைட் ஆகிறது. ஸோ அந்த மெரிஸ்டமிக் ஆக்டிவிட்டியை கவர் பண்ணியிருக்கிறது ரூட் கேப்பு. இந்த ரீஜன் மொத்தம் 3 ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், எலாங்கேஷன், மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி. மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி டிப்பில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். இப்போ செல்ஸ் டிவைட் ஆகி நிறைய செல் வந்துருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லும் சின்னதாக எல்லாமே எலாங்கேட் ஆகி கொஞ்சம் பெருசாகும். அது ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். அதுக்கப்புறம் இந்த எலாங்கேட்டான செல் வந்து மெச்சூர் ஆகுதுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். டிஃபரன்ஷியேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு நார்மல் செல், டிவைடிங் செல்லு மெச்சூர் ஆகி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்ண போகும். ஸோ அதுக்கு கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டு இருக்காது. அது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்னா அது மெச்சூர் ஆயிரும். அந்த மெச்சூரான செல் திரும்பி டிவைட் ஆகாது, ரொம்ப டிஃபரன்ஷியேஷன் ஆகி தான் டிவைட் ஆகும். இதெல்லாம் பின்னாடி கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஸோ மெச்சூரான செல் மெச்சுரேஷன், இந்த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். இந்த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் தான் ஹேர் செல்ஸ் இருக்கும். இந்த ஹேர் செல்ஸ், ரூட் ஹேர்ஸ், இந்த ரூட் ஹேர்ஸ் தான் வந்து மினரல்ஸு வாட்டரையும் அப்சர்வ் பண்ணுறது மெயின் ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் டிப். ஸோ ரூட் இஸ் கவர்டு பை அபெக்ஸ் பை திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ரூட் கேப்பு. இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெண்டர் அபெக்ஸ், வளர்ந்து போகிற அபெக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணோம். மேக்ஸ் த்ரோ த சாயில் ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் எபோவ் த ரூட் கேப். ரூட் கேப்லேருந்து மேலே என்ன இருக்குது, இந்த ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டிஸ். ரூட் கேப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ரூட் கேப்லேருந்து மேலே தான் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி, அங்கே தான் டிவைட் ஆகும். இந்த ரீஜன்லாம் வெரி ஸ்மால் செல்லு, தின் வால்டாக இருக்கும், டென்ஸ் ப்ரோட்டோப்ளாசம் டென்ஸ் அதிகமாக இருக்குன்னா டிவைட் ஆகும் செல். அதிகமான டிவைட் ஆகிற செல்லில் தான் ப்ரோட்டோப்ளாசம் அதிகமாக இருக்கும். அதிகமான நியூக்ளியஸ், அதிகமான ப்ரோட்டோப்ளாசம் இருக்குன்னா அது அதிகமாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தே டிவைட் ரிப்பீட்டட்லி, அதாவது அடிக்கடி டிவைட் ஆகிட்டு இருக்கும். செல்ஸ் ப்ராக்சிமல், இதுக்கு முன்னாடி இருக்கிறது திஸ் ரீஜன், எந்த ரீஜன், மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்கிற ரீஜன் ரேப்பிட் எலாங்கேட் ஆகும் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகும். ஸோ அண்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரோத் ஆஃப் த ரூட் இன் லென்த். லாங்கிடியூடெலாம் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ரீஜன் தான் ரூட் ஆஃப் எலாங்கேஷன். லென்த் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரீஜனில். இந்த செல்ஸ் ஆஃப் த எலாங்கேஷன் ஜோன் கிராஜுவலி டிஃப்ரென்ஷியேட்னா டிஃப்ரென்ஷியேட் அண்ட் மெச்சூர் ஆகும். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ கண்டினியூஸாக டிவைட் ஆகிறது அந்த மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி பார்த்துக்கும். அதுலேருந்து அது டிவைட் ஆகிற செல் வந்து எலாங்கேஷன் ரீஜன் இருக்கிறதெல்லாம் மெச்சூர் ஆகி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்ணணும். ரூட் ஹேர்ஸு அதுலேருந்து அப்சர்வ் பண்ண நியூட்ரியன்ஸை மேலே கொண்டு போகணும். ஸோ அதுக்கோசரம் அது மெச்சூர் ஆகும். ஸோ அந்த ஜோன் வந்து ப்ராக்சிமல் டு தி ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ப்ராக்சிமல்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரீஜன் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜோனுக்கு பேர் ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். இந்த ரீஜனில் தான் சம் ஆஃப் த எபிடெர்மல் செல்ஸ், இந்த மெச்சுரேஷன் இருக்கிற ரீஜன் தான் சில எபிடெர்மல் செல்ஸ் வந்து ஃபைன் டெலிகேட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக மாறும். அதுதான் ரூட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் ஹேர்ஸ் தான் அப்சர்வ் வாட்டர் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ ஓகே, இப்போ என்ன ரூட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அடுத்தது மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட் எப்படிலாம் மாடிஃபை ஆகலாம். நீங்கள் பேசிக்காக கேரட்டு, இந்த பொட்டேட்டோ, அதெல்லாம் பொட்டேட்டோனா ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் பார்ப்பீங்க. பாங்க, பொட்டேட்டோ வேறு, ஸ்வீட் பொட்டேட்டோ வேறு. ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது ரூட் வந்து மாடிஃபை ஆகி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணால் ஸ்வீட் பொட்டேட்டோ, அட்வான்டேஜ் ரூட்ஸ் மாடிஃபை ஆகும். இந்த சாதாரண பொட்டேட்டோ உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெம் மாடிஃபை ஆகி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ணும், பட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சரை தான் ஹோமோலாகஸ் அனாலகஸ் சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது பார்ப்போம் இதை. ஸோ வந்து அந்த மாடிஃபிகேஷன், கேரட்டு, இந்த டெர்னிப் எல்லாம் ரூட் மாடிஃபிகேஷன் தான். அது மாதிரி ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சாப்பாடு ஸ்டோர் பண்ணோம், இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேனியன் ட்ரீலேருந்து ரூட்டுக்கு கீழே வந்து சப்போர்ட் பண்ண கூட யூஸ் ஆகும். அந்த ரூட்டுக்கு பேர் ப்ராப்பர் ரூட்ஸு. அப்புறம் நீங்கள் சுகர் கேன், இந்த கரும்பு, அதில் மெய்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் கேன், மெய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நோடு இப்படி இருக்கும், இன்னோடு இருக்கும், இது இன்டர் நோடு, இது நோடு. நோட்லேருந்து ரூட்ஸ் இப்படி வரும், சோளம், சுகர், கரும்புலாம். அந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில்ட் ரூட்ஸு.
ஸோ அதுதான் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ரூட்ஸ் இன் சம் பிளான்ஸ் சேஞ்ச் தர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிகம் மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் அதர் தென் அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் மினரல்ஸ். அப்சார்ப்ஷனை தவிர்த்து மற்ற வேலையும் பண்ணணும், எப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அது மாதிரி. ஸோ தே ஆர் மாடிஃபை ஃபார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு அண்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணுறது. ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுனா இப்போ தண்ணி அதிகமாக இருக்குன்னா பிளான்ட் செத்து போயிடும். ரூட் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது. சதுப்பு நிலத்துலாம் பாருங்கள், இப்போ தண்ணி அதிகமாக அடிச்சிருச்சு அதனால் பிளான்ட்லாம் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் ரூட் ரெஸ்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த ரூட் என்ன பண்ணும், மேலே வந்து ரெஸ்பேர் பண்ணும், மண்ணுக்கு மேலே வந்து. அதுக்கு பேர் நெமட்டோஃபோர்ஸ், ரெஸ்பேரிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேப் ரூட்ஸ் ஆஃப் கேரட், டர்னிப். இந்த கேரட் டர்னிப்லாம் எதனாலனா டேப் ரூட்ஸாக தான் மாடிஃபை ஆயிருக்கு. அட்வான்டேஜ் ரூட்ஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த கேரட் டர்னிப்லாம் டேப் ரூட்டு. அட்வான்டேஜ் ரூட்ஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்டோர் பண்ண ஃபுட்டு, கெட் ஸ்வாலன் வீங்கி போய் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா. கேரட் டர்னிப்லாம் டேப் ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அட்வான்டேஜஸ் ரூட் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா. எதுக்கு மாடிஃபை ஆகுது, டு ஸ்டோர் ஃபுட்டு. அதே மாதிரி பேனியன் ட்ரீல இந்த ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் கால் ப்ராப்பர் ரூட்ஸ். பேனியன் ஹேங்கிங்னா தொங்கிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். Similarly, the stems of maize, சோளம், sugar cane have supporting roots coming out of the lower nodes of the stem. இந்த lower nodesல இருந்து கீழே மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்ஸ்ல இருந்து இப்படி வரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஸ்டில்ட் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இன் சம் பிளான்ட் சச்சஸ் ரைசோபோரம், இந்த ரைசோபோரம் பிளான்ட் அதெல்லாம் ஸ்வாம்பி ஏரியா, சதுப்பு நிலத்தில் வரும். தண்ணி அப்படியே எப்பயுமே தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி. மெனி ரூட்ஸ் கம் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். அதுலேருந்து சில ரூட்ஸ் வந்து மேலே வரும். ஓகேங்களா. அந்த சாயிலிருந்து, ஏன்னா உள்ளாரே இருந்தால் அழுகி போயிடும் ரூட்லாம். அதனால் மேலே வந்து ரெஸ்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். குரோ வெர்டிகலி அப்வர்ட்ஸ். அந்த ரூட்டுக்கு பேரில் நெமட்டோஃபோர்ஸ். ஹெல்ப் டு கெட் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ அது ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும். இதுதான் ரூட்ஸோடைய மாடிஃபிகேஷன்ஸ். இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, பிக்சர் வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. ரூட் வந்து மாடிஃபிகேஷன் எப்படி நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆஸ்பரகஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு டர்னிப் ஸ்டோரேஜ் தான், கேரட் ஸ்டோரேஜ் தான், ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டோரேஜ் தான். இது வந்து அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம் ஸ்டோரேஜ். இதெல்லாம் டேப் ரூட் சிஸ்டம் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷனுக்கு பாருங்கள். சதுப்பு நிலத்தில் ரெஸ்பிரேஷன் ரூட்ஸ் நெமட்டோஃபோர்ஸ் மேலே வந்திருக்கு. நெமட்டோஃபோர்ஸ் இன் ரைசோஃபோரா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. பிக்சர் கொடுத்து இந்த என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ ஸ்டெம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டெம் எப்படி அசெண்டிங் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ், மேலே தான் வளர்ந்து போகும். இந்த ஸ்டெம் வந்து இந்த ஸ்டெம்மில் என்னென்ன இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஸ்டெம்மில் தான் இருக்கும். இது டெவலப்ஸ் வந்து பிளம்யூல் ஆஃப் த எம்ப்ரியோ. நான் என்ன சொன்னேன், ரேடிக்கல்லேருந்து ரூட் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பிளம்யூல்லேருந்து ஷூட் வரும். ஷூட்டுங்கிறது ஸ்டெம் தான். ஷூட்னா ஸ்டெம்மு, பிரான்ச்சு, ஃப்ளவரு, ஃப்ரூட்டு இதெல்லாம் சேர்த்து தான் ஸ்டூம், லீஃப் இதெல்லாம் ஷூட்டு. ஓகே. அப்போ வந்து பிளம்யூல்லேருந்து என்ன வருது, ஸ்டெம் வருது. இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்குது. நோட்ஸ்னால் இப்படி இருக்கிறது, அதெல்லாம் க்ரோயிங் ரீஜன் சொல்லுவாங்க. இன்டர்நோட்ஸ்னால் 2 நோடுக்கு நடுவில் இருக்கிறது. இது இன்டர்நோடு, இது நோடு, இது நோடு. த ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீவ்ஸ் ஆர் பார்ன். லீவ்ஸ் எங்கே வளருதோ அது நோட்ஸ். பிரான்ச் லீவ்ஸ் எங்கே வளருதோ அது நோடு. வேறு இன்டர்நோட்ஸ் ஆர் த போர்ஷன் பிட்வீன் நோட்ஸ். இந்த ஸ்டெம் பியர்ஸ் பட்ஸ் இருக்கும் ஸ்டெம்மில். டெர்மினலாக இருக்கலாம், ஆக்சிலரியாக இருக்கலாம். இப்போ ஸ்டெம்மோட டிப்பில் பட் இருக்கலாம், இல்லை இங்கே சின்ன சின்ன பட் இருக்கலாம். இந்த பட்லேருந்து பிரான்ச் வளரலாம், லீஃப் வளரலாம், ஃப்ளவர் வளரலாம், ஃப்ரூட் வளரலாம். அதே மாதிரி இந்த பட்லேருந்தே வளரலாம். ஸ்டெம் இஸ் ஜெனரலி க்ரீனாக தான் இருக்குது எப்பயுமே யங்காக இருக்கும்போது. லேட்டர் வந்து உட்டி டார்க் ப்ரௌனாக மாறலாம். கட்டை மரக்கட்டைலாம் சொல்லுவாங்க. அது இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அவுட் பிரான்ச்சஸ் பியரிங் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் தாங்கிறது அந்த ஸ்டெம்மு. அது வாட்டர் கண்டக்ட் பண்ணோம், மினரல் கண்டக்ட் பண்ணோம். ஃபோட்டோசிந்தசிஸை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னால சமைக்கிற ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் மெயின் வேலை. சம் ஸ்டெம்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் பண்ணும். சில ஸ்டெம் அதுதான் பொட்டேட்டோ ஸ்டோரேஜ் பண்ணுறோம்ல, சப்போர்ட் பண்ணும். அது எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ணுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இப்போ வந்து கரும்பு வந்து கட் பண்ணி குத்தி வச்சோம்னா இன்னொரு கரும்பு வளரும். இப்போ வந்து ரோஸ் பிளான்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டெம் கட்டிங்ஸை எடுத்து வச்சிங்கன்னா ப்ரொபகேஷன் ஆகும். ஒரு ஸ்டெம் வச்சு கட் பண்ணி வச்சோம்னா 2-3 ரோஸ் பிளான்ட் வளரும். அதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அனலகஸ் ஆர்கான், ஹோமோலகஸ் ஆர்கான் என்னென்னு பார்ப்போம். ஸோ அனலகஸ் ஆர்கான் இது பின்னாடி படிப்பீங்க 12th, அதாவது எவல்யூஷன் அந்த மாதிரி இடத்துல. ஹோமோலகஸ் ஆர்கான். ஸோ அனலகஸ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரூட்லேருந்து ஸ்டோர் பண்ண ஃபுட்டை, ஸ்டெம்லேருந்து ஸ்டோர் பண்ணது ஃபுட்டை, அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் பண்ணுது. சேம் ஃபங்க்ஷன், பட் ஆரிஜின் அது டிஃப்ரெண்ட் ஆரிஜின். அது ஒன்று வந்து ரூட்டு, ஒன்று வந்து ஸ்டெம் ஆரிஜின். சேம் ஃபங்க்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின். ஓகேங்களா. அது அனலகஸ் ஆர்கன். ஓகேங்களா. இதே வந்து ஹோமோலகஸ்னால் சேம் ஆரிஜின் பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரூட் எடுத்துக்கோங்க. இந்த ரூட் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு போகுது அப்படின்னா, ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபுட்டுனா அது கேரட்னு சொல்லலாம். அதே ரூட்டு சேம் ஆரிஜின் சேம் தான்.
இது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அது ஸ்டோர் பண்ணுறது கேரட்டு. இதே வந்து சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னது ப்ராப் ரூட்டு இல்லை ஸ்டில்ட் ரூட்னு சொல்லலாம் பேனியன் ட்ரீல. இதே இன்னொன்று என்ன பண்ணோம்னா சப்போர்ட் இல்லாமல் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணது போகுதுன்னா அது நிமோட்டோஃபோர்ஸ். ரெஸ்பிரேஷன் பண்ணதுன்னா அது நிமோட்டோஃபோர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ஆரிஜின் தான் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதெல்லாம் ஹோமோலகஸ் ஆர்கன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 12th லெசன்லேயே 11th லெசன்ல ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் அனலகஸ் ஆர்கன் வச்சுக்கோங்களேன். சேம் ஃபங்க்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின். எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அது பார்த்தீங்கன்னா ரூட் மாடிஃபை ஆகி ஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா? ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டு. இதே ஸ்டெம் மாடிஃபை ஆகி அது ஸ்டோர் பண்ணுச்சுன்னா அது பொட்டேட்டோ. ஓகேங்களா? இப்போ இது ஆரிஜின், இங்கே ஆரிஜின் வந்து ஸ்டெம், அங்கே ஆரிஜின் வந்து ரூட்டு. ஆனால் ஃபங்க்ஷன் அது சேம் தான், ஸ்டோர் பண்ணுற சேம் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் வந்து அனலகஸ் ஆர்கன்ஸ். ஸோ புரிஞ்சுங்களா? இதே மாதிரி தான் டோன்ஸ் வந்து லீஃப்லேயும் ஃபார்ம் ஆகும், ஸ்டெம்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸ்டெம்லேயும் லீஃப்லேயும் 2 டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் ஆரிஜின் சேம் ஃபங்க்ஷன். ஸோ அதையும் கேட்பாங்க கொஷின். அது எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க. டோன்ஸ் ஆஃப் பூகன்வில்லா அப்படின்னா, சிட்ரஸ் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். லீவ்ஸ்லேயும் டோன்ஸ் வரும், அது குக்குர்பிட்டான்னு நினைக்கிறேன் பின்னாடி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தப்பாக எழுதக்கூடாது. அதெல்லாம் அனலகஸ் ஆர்கன். ஹோமோலகஸ்னால் சேம் ஒரிஜினாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் ஃபுல்லாக மாடிஃபை ஆகுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டெம் மே நாட் ஆல்வேஸ் பி டிபிக்கலி லைக் வாட் தேர் எக்ஸ்பெக்டட் டு பி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பொறுத்து இருக்காது. தேர் மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக், ஜாமிக் அண்ட் அதெல்லாம் வந்து கொலோகஷி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், ரூட் மாதிரி. தே ஆல்சோ ஆக்ட் அஸ் ஆர்கன் ஆஃப் பெர்னேஷன். அதாவது ஆர்கன் ஆஃப் பெர்னேஷன் இதை கட் பண்ணி போட்டால் அடுத்து வளரும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதை பெர்னேஷன் அடுத்தடுத்து அப்படியே இருக்கிறது அன்ஃபேவரபிள் ஃபார் க்ரோத். இப்போ வந்து க்ரோத் நடக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா பொட்டேட்டோ வந்து மேலே இலையெல்லாம் சுற்றி போய்டும், பொட்டேட்டோ மட்டும் இருக்கும். அப்போ மறுபடியும் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த பொட்டேட்டோ திடீர்னு வளர ஆரம்பிச்சிடும். ஆமாம் தானே? ஒரு பொட்டேட்டோ தூக்கி போட்டால் அது பொட்டேட்டோ செடி வளரும்ல, அதான் இது. ஜிஞ்சரை தூக்கி போட்டால் ஜிஞ்சர் வளரும், மஞ்சள் தூக்கி போட்டால் மஞ்சள் செடி வளரும். ஸோ அதான் ஆர்கன் ஆஃப் பெர்னேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெம் டென்ட்ரில்ஸ் விச் டெவலப் ஃப்ரம் ஆக்சிலரி பட்ஸ். இந்த ஸ்டெம் டென்ட்ரில்ஸ்னால் இப்படி வளர்ந்து இருக்கும். இது என்னது? கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் எங்கன்னா ஸ்டெம்லேருந்து வந்துச்சா ஸ்டெம் டென்ட்ரில், அதே லீஃப்லேருந்து வந்துச்சா லீஃப் டென்ட்ரில். ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஆர்கன். அப்போ என்னது? இது அனலகஸ் ஆர்கன். இதுதான் கேட்டுகிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிள் கொடுத்து. இந்த ஸ்டெம் டென்ட்ரில் வந்து ஆக்சிலரி பட்லேருந்து வளரும். எல்லா இடத்துலையும் வராது. இந்த நோடு இருக்கும், இந்த நோடில் ஒரு ஆக்சிலரி பட் இருக்கும் இப்படி. ஸோ அந்த ஆக்சிலரி பட்லேருந்து தான் வளரும். இந்த ஸ்டெம் வந்து க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஆக்சிலரி பட்லாம் வரும். நம்ம வந்து ஆனாட்டமிலாம் இன்னும் தெளிவாக பார்ப்போம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம். இந்த டென்ட்ரில்லாம் ஸ்லண்டர், வளைவு நெளிவாக இருக்கும். ஓகேங்களா? குச்சி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸ்பைரலி காயிலாக இருக்கும். ஹெல்ப்ஸ் பிளான்ட் டு கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கோட்ஸு, இந்த குக்கும்பரு, பம்கின்னு, வாட்டர்மெலன் இதெல்லாம் இது யூஸ் ஆகும். அண்டு கிரேப் பாயிண்ட்ஸ். குக்கும்பர்னால் வெள்ளரிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் வாட்டர்மெலன், தர்பூசணி இதெல்லாம் யூஸ் ஆகும். கிரேப் பாயிண்ட்ஸு இந்த கிரேப்பில் படறதுக்கு யூஸ் ஆகும், திராட்சைப்பழம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி பட்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் மே ஆல்சோ கெட் மாடிஃபைட் இன்டு வுட்டி, ஸ்ட்ரெயிட் அண்ட் பாயிண்டட் தோன்ஸ். இதே ஆக்சிலரி பட் வந்து தோன்ஸாக மாறலாம். இது வுட்டியாக ஸ்ட்ரெயிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது தோன்ஸ் முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. தோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி பிளான்ட்ஸ் சச் அஸ் சிட்ரஸ், எலுமிச்சஞ்செடி, பூகன்வில்லா இதெல்லாம் யூஸ் ஆகும். இது எதுக்குன்னா ப்ரொடெக்ட் பிளான்ட்ஸ் ஃப்ரம் ப்ரௌசிங் அனிமல்ஸ் வந்து அதை கடிச்சிட்டு இங்கே வேஸ்ட் பண்ணாததுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் ஆகுது. சம் பிளான்ஸ் ஆஃப் ஏரிட் ரீஜன்ஸ் வச்சுக்கோங்களேன், டெசர்ட் பகுதி, அங்கே தண்ணியாக இருக்காதுல்ல, அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மு வந்து மாடிஃபைடு இன்ட்டு ஃப்ளாட் அண்ட் ஓப்பன் ஷேன். இந்த ஸ்டெம்முங்கிறது இப்படி மாடிஃபை ஆகிடும். இந்த லீவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லீவ்ஸ் முள்ளாக மாறிடும். ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஷேலாம் கேள்விப்பட்டேன், கேக்டஸ், சப்பாத்திகளெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் இது. ஆர் ஃப்ளஷி சிலிண்ட்ரிக்கல் யூஃபோர்பியா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துடும். யூஃபோர்பியானா அதே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் குளோரோஃபில், ஸ்டெம்மில் தான் குளோரோஃபில் இருக்கும். அப்போ குளோரோஃபில் இருக்குன்னு என்னங்க, அங்கே தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ லீஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெம் குளோரோஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் சச் அஸ் கிராஸு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் நியூ நேச்சர்ஸ், புதுசாக வாழ தகுந்த இடத்துக்கு மூவ் ஆகும். இப்போ வந்து கிராஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்கும், இதுதான் இது. இங்கே இந்த மாதிரி கிராஸ் இது மாதிரி பிளான்ட் இருக்குன்னா அண்டர் கிரவுண்டில் அப்படி போய் அப்படி இன்னொரு இடத்துல வளரும், அதுதான் இது. அண்ட் வென் ஓல்டர் பார்ட்ஸ் டை, இங்கே இருக்க ஓல்டர் பார்ட் டெத்து பழசு செத்து போச்சுன்னா புதுசாக அந்த எங்கே பரவி போணுச்சோ அங்கேருந்து வளர ஆரம்பிச்சிடும். நம்ம அருகம்புல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி. இன் பிளான்ஸ் லைக் மின்ட், ஜாஸ்மினில் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் லேட்ரல் பிரான்ச் arises from the base of the main axis and after growing steadily for some time arcs downwards to touch the ground. இப்போ வந்து மல்லிகைப்பூ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு ஸ்டெம் வந்து மல்லிகைப்பூ இலெல்லாம் வச்சு மல்லிகைப்பூ காய்க்கும். இப்போ இதிலேருந்து இந்த ஸ்டெம் என்ன பண்ணும், சில ஸ்டெம் வந்து இப்படி வளரும்,
வளைவாக இருக்கும், மெலிசாக இருக்கும் ஸ்டெம்மு, அது மறுபடியும் வளைஞ்சு மண்ணை தொட்டுரும். மண்ணை தொட்டு மறுபடியும் வளரும். அப்போ இங்கே ஒரு ரூட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ நீங்கள் இதை கட் பண்ணி விட்டுட்டு இது தனி பிளான்ட்டை நீங்கள் வளர்த்துடலாம். இப்படி தான் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மல்லிகைப்பூலாம் வந்து அடுத்தடுத்த பிளான்ட் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் இப்படி போய் புதுசாக வச்சிங்கன்னா தனியாக வளரும். ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மின்ட்டு, ஜாஸ்மின்னு, புதினா, ஜாஸ்மின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லண்டர் லேட்ரல் பிரான்ச் அரைஸ் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ். மெயின் ஆக்சிஸ்லேருந்து பேஸ் வந்து ஸ்லண்டராக ஒன்று வளரும் மெலிசா. இந்த லேட்ரல் பிரான்ச் வந்து ஷார்ட் இன்டர்நோட்ஸ், ஈச் நோட் பியரிங் ரோசட் ஆஃப் லீவ்ஸ். இதில் வந்து ஷார்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன இன்டர்நோட்ஸ் இருக்கும். இது வந்து லீஃப் வந்து கொத்து கொத்தாக வளர்ந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அண்ட் டஃப்ட் ஆஃப் ரூட்ஸ், ரூட் டஃப்ட்னா ஒரு கொத்தான ரூட்டு வளர்ந்துட்டுருக்கும். இஸ் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் பிளான்ஸ் லைக் பிச்சியா ஈக்வர்னியா. அதுலேயும் வந்து பிச்சியா ஈக்வர்னியாவும் வளர்ந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து மின்ட் ஜாஸ்மின்னு பார்த்துட்டோம். நான் சொன்னது அந்த இதுலேயே பிச்சியா ஈக்வர்னியாவிலையும் இதே மாதிரி லேட்ரல் பிரான்ச் வளரும் வித் ஷார்ட் இன்டர்நோட்ஸாக இருக்கும். இதில் கொத்தான ரூட் இருக்கும், ப்ளஸ் டஃப்ட் ஆஃப் லீவ்ஸும் ஒரு டஃப்ட் ஒரு கொத்தாக இருக்கும். ஓகேங்களா? ரோசட் ஆஃப் லீவ்ஸ்னால் சுற்றி இருக்கும். ஸோ இதுவும் பிஸ்டியா ஈக்வர்னியா. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி தனியாக கொண்டு போனீங்கன்னா அது தனியாக வளரும். இதெல்லாம் அதுதான் ப்ரொபகேஷனுக்கு யூஸ் ஆகும், பிஸ்டியா அண்ட் ஈக்வர்னியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன் பனானா வாழை மரம், பைனாப்பிள், கிரைசாந்திமம்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட் ஃப்ரம் த பேசல் அண்ட் அண்டர்கிரவுண்ட் போர்ஷன் ஆஃப் த மெயின் ஸ்டெம் க்ரோ ஹரிசான்டலி beneath the soil and then come out obliquely upward rising to leafy shoots. அதாவது பனானா, பைனாப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம்மு மாதிரி வளருது. பார்த்தீங்கன்னா அது ஸ்டெம்மு கிடையாது, இது லீஃபு. அந்த சாயிலுக்கு அடியில் ஒரு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டெம்மு. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதுதான் ரைசோம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் ரூட்டு. ஸோ இந்த பனானா ஸ்டெம்லேருந்து இன்னொன்று வரும், அதே மாதிரி இன்னொன்று வரும். இதெல்லாம் லீஃபி ஸ்டூட்டு தான். அதுக்கப்புறம் லீஃப்லேருந்து பழம் வரும், வாழைப்பழம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டெம் போதும், அண்டர் கிரவுண்டு எத்தனை நாளும் வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து அண்டர் கிரவுண்டு ஸ்டெம். அந்த பனானா வந்து வெட்டி வச்சோம்னா புதுசாக வரும். ஓகேங்களா? வாழைத்தண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃபுங்கிறது பார்த்திங்கன்னா, லீஃப் இஸ் லேட்ரல் ஸ்ட்ரக்சர், ஜென்ரலி ஃப்ளாட்டண்டாக தான் இருக்கும் இப்படி. ஸோ அந்த லீஃபில் பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே ஸ்டெம்மு கூட அட்டாச் இருக்கிறது தான் லீஃப் பேஸு, இதுதான் பீட்டியோலு. இந்த இது இருக்கிறது பெருசாக இருக்கிறது லீஃப் பிளேடு ஆர் மார்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லீஃப் எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலி ஸ்டெம்மில் தான் இருக்கும். இட் டெவலப்ஸ் அட் த நோடில் தான் வளரும். அந்த பியர் ஸ்டே பட் இன் இட்ஸ் ஆக்சில். அதாவது லீஃப் வந்து ஸ்டெம்லேருந்து வளருதுன்னா இங்கே ஒரு ஆக்சில் ஒரு பட் இருக்கும். ஸோ அந்த பட்டு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ த ஆக்சிலரி பட் லேட்டர் டெவலப்ஸ் இன்டு எ பிரான்ச். இந்த பட்டே வந்து லேட்டரல் பிரான்ச்சாக வரும். ஓகேங்களா? எந்த நோடில் இருக்கிறது. ஓகேங்களா? லீவ்ஸ் ஒரிஜினல் ஃப்ரம் ஏ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஆர் அரேஞ்ச் இன் அக்ரோபெட்டல் ஆர்டர். அக்ரோபெட்டல்னா இப்படி சுற்றி ஒரு ஆர்டர் இருக்கும் டெர்மினல் பாயிண்டில். தி ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு முக்கியமான ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு லீஃபில் 3 பார்ட்ஸ் இருக்கும். லீஃப் பேஸு, இங்கே சொன்ன மாதிரி லீஃப் பேஸ் அட்டாச் டு த ஸ்டெம்மு. பீட்டியோல் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது. லேமினானா இது லீஃப் பிளேடு ஆர் லேமினான்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் இஸ் அட்டாச் டு த ஸ்டெம் பை த லீஃப் பேஸ். லீஃப் பேஸ்னால லீஃப் வந்து ஸ்டெம்மில் அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் மேபியர் 2 லேட்ரல் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஸ்டிப்யூல்ஸ். பாருங்கள், 2 சின்ன லேட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த லீஃப் பேஸில். நெக்ஸ்ட் இந்த மோனோகாட்லன்ஸ் பிளான்ட்டில் இந்த லீஃப் பேஸ் எக்ஸ்பான்ஸ் இன் ஷீத். மோனோகாட்லன்ஸ் இந்த லீஃப் பேஸுங்கிறது அப்படியே உருண்டையாக பல்பாக இருக்கும், ஸ்டெம்முக்கு அடைச்சாலும் உருண்டையாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு ஸ்டிப்யூல்ஸ் வளரும். இது இப்போ ஸ்வாலன் லீஃப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷீத்து கவரிங் த ஸ்டெம் பார்ஷியலி ஹோலி. இன் சம் இங்கிலீஷ் பிளஸ் த லீஃப் பேஸ் மே பிகம் ஸ்வாலன்னா வீங்கி போயிருக்கும். இட் இஸ் கால்டு பல்வைனஸ். இந்த வீங்கி போயிருக்கிறது தான் பல்வைனஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மோனோகாட்லன்ஸ் லீஃப் பேஸ் எக்ஸ்பான்ஷன் டு ஷீட் கவரிங் தி ஸ்டெம் பார்ஷியலி. அதே வந்து மோனோகாட்லன்ஸாக இந்த லீஃப் பேஸ் வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கும் ஸ்டெம்மை, அப்புறம் வளரும். இப்போ நம்ம வந்து சுகர் கேன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த லீஃப் வந்து கவர் பண்ணியிருக்கும், அப்புறம் தான் வளரும். அதுதான் வந்து மோனோகாட்லன்ஸில் கவர் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க லீஃப் பேஸ். அதே மாதிரி லீஃப் பேஸ் ஸ்வாலனாக இருந்துச்சுன்னா லெகுமினஸ் பிளான்ஸ், இந்த பல்சஸ்ஸு, இந்த தோரம்பருப்பு, அது மாதிரி பிளான் தான் லெகுமினஸ் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் பேஸ் ஸ்வாலனாக இருக்கும், அதுதான் பல்வைனஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த பாட்டு, ஸ்வாலன் பாட்டு. அடுத்து வந்து இந்த குச்சி மாதிரி இருக்க பகுதி அந்த பீட்டியோல். இந்த பீட்டியோல் ஹெல்ப் ஹோல்டு த பிளேடு டு லைட். இதுதான் லீஃப் பிளேடு ஆர் லேமினான்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டு காற்றடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகுது பார்த்தீங்களா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பீட்டியோல் தான். லாங் தின் ஃப்ளெக்சிபிள் பீட்டியோல்ஸ். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா லீஃப் பிளேடு அங்கேயும் இங்கேயும் உதரும். லீஃப் பிளேடை காற்றுல அங்கேயும் ஆடும். தர்பை கூலிங் த லீஃபை கூல் பண்ணும். இந்த பிரிங்கிங் ஃப்ரெஷ் ஏர் டு த லீஃப் சர்ஃபேஸ். ஃப்ரெஷ் ஏரை லீஃப் சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரும். ஓகேங்களா? அந்த லீஃப் பீட்டியோல் இருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா. இந்த லேமினா ஆர் த லீஃப் பிளேடு ஆர் லேமினான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் த லீஃப் வித் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். வெயின்ஸ்னால் மெயின் வெயின், அதிலிருந்து சின்ன சின்ன வெயின்லெட்ஸ் இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கிறது வெயின்லெட்ஸு, மெயினாக இருக்கிறது மெயின் வெயின், மிட் ரிப்னு சொல்லுவாங்க மெயின் வெயினை. ஸோ இப்படி தான் இருக்கும், இதுதான் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க.
அப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும். தெர் இஸ் யூஸ்வலி மிடில் ப்ராமினென்ட் வெயின். அந்த மிடில் ப்ராமினென்ட் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் மிட் ரிப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வெயின்ஸ் ப்ரொவைட் ரிஜிடிட்டி டு த லீஃப் பிளேட். ரிஜிடிட்டினா இதுதான் வந்து லீஃப் பிளேடை தாங்கி நிற்கிறது. அண்ட் ஆக்சஸ் சேனல் ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் மினரல்ஸ் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது அங்கேருந்து சமைக்கிற ஃபுட்டெல்லாம் இந்த லீஃப் வெயின்ஸ் வழியாக தான் வரும். வாட்டரும் மினரல்ஸும் இது வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். இந்த ஷேப், மார்ஜின், எபெக்ஸ், சர்ஃபேஸ், எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஆஃப் லேமினா வேரிஸ் இன் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ். அதாவது லீஃபோடைய ஷேப்பு ஒன்று, அப்புறம் மார்ஜின் வந்து கூராக இருக்கலாம், இல்லை முழுவதுன்னு இருக்கலாம். எபெக்ஸ் டிப்பு வந்து கூராக இருக்குமா டெய்ல் மாதிரி இருக்கா, அது முக்கியம். அப்புறம் சர்ஃபேஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா. இன்சிசன் அப்படின்னு அர்த்தம்னா மிட்ரிப் இருக்கும், இங்கே இருக்கா. இன்சிசன்னா இப்படி வளையிறது. இப்போ இப்படி வளைஞ்ச லீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் இன்சிசன். இப்போ இந்த இன்சிசன் வந்து இப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஒரே மிட்ரிப்பில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிட்ரிப்பு தொடாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு இன்சிசன். இதே மிட்ரிப்பு தொட்டுருச்சுன்னா அது ஒரு இன்சிசன். மிட்ரிப்னு என்னது, சென்ட்ரல் வெயினை தான் மிட்ரிப்புன்னு சொல்கிறோம். முன்னாடி படிச்சிருப்போம் மிட்ரிப் சென்ட்ரல் வெயின்னு சொல்லிட்டு. இதுதான் சென்ட்ரல் வெயின் தான் மிட்ரிப்பு. ஸோ அதுதான் வந்து வேரி ஆகும் அந்த இன்சிசன். அதை பற்றி அது மாதிரி இருக்கிறது தான் வீனேஷன் பற்றி படிக்கிறது. ஓகேங்களா. அது டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸில் அந்த மிட்ரிப்பை பொறுத்து அந்த இன்சிசனை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வேரி ஆகும். அடுத்து ஃபஸ்ட் நம்ம வீனேஷன் பார்ப்போம். வீனேஷன்னா இந்த லீஃப் வந்து அந்த ஸ்டெம்மில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் வீனேஷன். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ்னால் இது பாருங்கள். இந்த வெயின்ஸு அண்ட் வெயின்லெட்ஸும் சின்னதாக இருக்கிறது. இது எப்படி அந்த லீஃபில் அரேஞ்ச் ஆகிருக்கோ அது வீனேஷன் சொல்கிறாங்க. அந்த இன்சிசன் பொறுத்து வேரி ஆகிறது டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ வீனேஷன்லாம் லேமினா, இந்த லேமினா ஆஃப் லீஃப்னா இந்த பெருசாக அந்த இந்த பெருசாக இருக்கிறது தான் இந்த லீஃபோட பெரிய பார்ட்டு தான் லேமினான்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தோம். வீனேஷன் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். வென் த வெயின்லெட்ஸ் ஃபார்ம் எ நெட்வொர்க் த வீனேஷன் இஸ் கால்ட் ரெட்டிகுலேட். பாருங்கள், இதுதான் ரெட்டிகுலேட் வீனேஷன். ரெட்டிகுலேட் வீனேஷனா நெட்வொர்க்காக இருக்கும். இப்படி இருக்கும், இது ஒரு நெட்வொர்க்கு, இங்கே ஒன்று இது நெட்வொர்க்கு, அதுதான் ரெட்டிகுலேட் வீனேஷன். வென் த வெயின்ஸ் ரன் பேரலல் டு ஈச் அதர் வித் எ லேமினா, வித்தின் எ லேமினா த வீனேஷன் இஸ் பேரலல் வீனேஷன். இதுதான் மோனோகாட்ஸு, இது டைகாட். டைகாட் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். மோனோகாட்லனா இந்த வீனேஷன். இந்த நம்ம பனை மரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிட் வெயின் சென்டரில் போகும், அப்புறம் மீதெல்லாம் பேரலாக போகும், எந்த நெட்வொர்க்குமே இருக்காது. ஸோ அது பேரல் வீனேஷன். லீவ்ஸ் ஆஃப் டைகாட்லன் பிளான்ட் ஜெனரலி போஸ் ரெட்டிகுலேட் வீனேஷன். மோனோகாட்லன்ட்டுக்கு பேரல் வீனேஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணிருக்குன்னா, இந்த இன்சிசன் பாருங்கள், இதுதான் இன்சிசன். இந்த பள்ளம் பாருங்கள், இதுதான் இன்சிசன். ஸோ இந்த இன்சிசன் வந்து மிட்ரிப்பை தொட்டுருச்சுன்னா அது வந்து பால்மேட்லி காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் லீவ்ஸ்னாவே இன்சிசன் வந்து மிட்ரிப்பை தொட்டுரும். மிட்னா சென்ட்ரல் வெயினை தொட்டுரும் வச்சுக்கோங்களேன், இன்சிசன் ஃபுல்லே இருக்கும். பின்னேட்லி காம்பவுண்ட் வந்து ஒரு இன்சிசனில் நிறைய இன்சிசன் இருக்குது, சின்ன. அதே பால்மேட்டில் வந்து ஒரே ஒரு மெயின் இதில் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கிறது. இந்த பால்மேட்டு பின்னேட்டு இதெல்லாம் காம்பவுண்ட் லைன்ஸோட டைப்பு. சிம்பிள்னா இன்சிசன் வந்து சென்டரை தொடாது. லீவ் செட் டு பி சிம்பிள்னா மீன்ஸ் லேமினாங்கிறது இந்த மொத்த பாட்டம் லேமினா. இட்ஸ் என்டையர்னா முழுசாக இருக்கிறது. அல்லது வென் இன்சிசன் த இன்சிசன் டு நாட் டச் த மிட்ரிப். இந்த சென்ட்ரல் வேணால் டச் பண்ணக்கூடாது இன்சிசன். எப்படி சொல்கிறது, இப்படி இன்சிசன் ஆகலாம், பட் சென்ட்ரல் வேணால் பள்ளமாக இருக்கலாம், சென்ட்ரல் வேணால் டச் பண்ணக்கூடாது. சப்போஸ் சென்ட்ரல் வேணால் டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் லீவ்ஸ். when the incision of the lamina reach up the midrib, central vein டச் பண்ணிடுச்சு, பிரேக்கிங் இட் இன்டு நம்பர் ஆஃப் லீஃப்லெட். அதுக்கப்புறம் லீஃப்லெட்னா குட்டி குட்டியாக இருக்கிறது. The leaf is called compound. A bud is present in the axil of petiole. இங்கே தான் ஒரு பட் இருக்கும், ஓகேங்களா, axil of petiole in both simple and compound leaves, but not in the axil of leaflets of the compound leaf. இதுதான் ஸ்டிப்யூல்னு சொல்லுவாங்க. பட் நாட் இந்த இடத்துல இருக்காது, ஓகேங்களா, இங்கே இருக்காது, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் லீவ்ஸில் 2 டைப் இருக்குது, பின்னேட்லி காம்பவுண்டு, பால்மேட்லி காம்பவுண்டு. பின்னேட்லி காம்பவுண்டு இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற மாதிரி தான், வேப்ப மரம் புளிய மரத்தில் இருக்கிற மாதிரி தான். ஒரு மெயின் ரேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸில் நிறைய சின்ன லீஃப்லெட்ஸாக இருக்கும். நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ப்ரெசென்ட் ஆன காமன் ஆக்சிஸ், அதான் ஆக்சிஸ் சொல்கிறது, விச் ரெப்ரசன்ட்ஸ் த மிட்ரிப் ஆஃப் த லீஃப் இன் நேம். இதுதான் மிட்ரிப்னு சொல்லி தான் ஆக்சிஸ், இதுதான் மிட்ரிப்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் வெயின் அதில் நிறைய லீஃப்லெட்ஸ் அப்படி நிறைய இன்சிஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பால்மேட்லி காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்த்தது சில்க் காட்டனில் இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, லீஃப்லெட்ஸ் அட்டாச் டு எ காமன் பாயிண்ட் டிப் ஆஃப் த பீட்டியோல் ஆஸ் இன் சில்க் காட்டன். இப்போ இதுதான் பீட்டியோல், இதுதான் லீஃப் பேஸு, இது பீட்டியோல். இந்த எல்லா இன்சிஷனும் இப்படி தான் அட்டாச் இருக்கும், ஓகேங்களா. சில்க் காட்டன் எக்ஸாம்பிள், அது பால்மேட்லி காம்பவுண்ட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் பாயிண்ட், டிப்பில் ஒரே இடத்துல அட்டாச் ஆகிருக்கிறது. இங்கே டிஃப்ரெண்ட் பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரே பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபில்லோடாக்சி தான் பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் இந்த ஸ்டெம் ஆர் பிரான்ச் தான் ஃபில்லோடாக்சி. வீனேஷன்னா வெயின்லெட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறது. டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ்னால் இன்சிஷன் பொறுத்து வெரி ஆகிறது. ஃபில்லோடாக்சினா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் ஆர் பிரான்ச்.
ஸோ யூஸ்வலி வந்து லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸ்டெம்மில். ஆல்டர்னேட், ஆப்போசிட், ஓல்டு. ஆல்டர்னேட்னா ஒரு ஸ்டெம் இருக்குன்னு, பிரான்ச் இருக்குன்னா இப்படி இருக்கும், அடுத்து இப்படி இருக்கும், அப்புறம் வந்து இப்படி இருக்கும், இப்படி ஆல்டர்னேட் ஆப்போசிட் இல்லாமல் அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட். ஆப்போசிட்னா பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஓல்டுனா ஒரு ஸ்டெம் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கும் ரோசட் ஆஃப் லீவ்ஸ். சப்போட்டா பழத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, சுற்றி இருக்கிறது தான் ஓல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிள்லாம் இங்கே இருக்க எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. The alternate type of phyllotaxis single leaf arranges at each node in alternate manner. Example China rose, mustard, sunflower plants. இது ஆல்டர்னேட். இங்கே ஒன்று டாச் வருது, இங்கே ஒன்று, அதுக்கு மேலே இப்படி ஒன்று, இங்கே வரல, இங்கே 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 இங்கே, அப்படி ஆப்போசிட் இல்லாமல் ஆல்டர்னேட்டில் வருது. ஆப்போசிட் டைப்பில் பேர் ஆஃப் லீவ்ஸ் அரேஞ்ச் அட் ஈச் நோடு. ஒரே நோடில் 2 இருக்கும். ஆப்போசிட் பாருங்கள், கோவா பிளான்ட்டில் ஆப்போசிட். எக்ஸாம்பிள் இட் இஸ் ஆப்போசிட் டீச்சர். எக்ஸாம்பிள் கலோட்ராபிஸ் அண்ட் கோவா பிளான்ட்ஸ். ஓகேங்களா, எருக்கம் செடி, அப்புறம் இது கொய்யாப்பழம். நெக்ஸ்ட்டு இஃப் மோர் தென் 2 லீவ்ஸ் அரேஞ்ச் அட் நோட் அண்ட் ஃபார்ம் எ ஹோல். ஒரு நோடில் மோர் தென் 2 லீவ்ஸ் இது மாதிரி வருது, மோர் தென் 2 லீவ்ஸ் சுற்றி இருக்குன்னா அது வந்து ஹோல்டுன்னு சொல்லுவாங்க, ஆல்ஸ்டோனியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். லீஃப் எப்படி மாடிஃபை ஆகுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த லீஃப் வந்து மாடிஃபை டு பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் அதர் தென் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் தான் மெயினாக பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் தவிர மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணதுன்னா அது மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். தே ஆர் கன்வெர்டட் இன்டு டென்ட்ரில்ஸ். ஸ்டெம் டென்ட்ரில்ஸ் இருக்குது, லீஃப் டென்ட்ரில்ஸ் இருக்குது. கிளைம்பிங்க்கு டென்ட்ரில்ஸாக கூட யூஸ் ஆகும். எப்படின்னா இந்த இங்கே பாருங்கள், டென்ட்ரில்ஸ், லீஃப் டென்ட்ரில் இருக்கா, ஆஸ் இன் பீஸில் டென்ட்ரில்ஸாக இருக்கும், பீ பிளான்ட்டில், பட்டாணி பிளான்ட்டில். அதே மாதிரி ஸ்பைன்ஸு, தோன்ஸ் அங்கே இருந்துச்சு, ஸ்டெம்மில் இருந்தால் தோன்ஸ், இங்கே ஸ்பைன்ஸ் டிஃபென்ஸ்க்கு, பாதுகாப்புக்கு யூஸ் ஆகும். அது கேக்டஸில் இருக்கிறது பாருங்கள். கேக்டஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இது ஸ்டெம்மு, இந்த முள்ளுமா இருக்கிறது தான் லீஃப் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் கேக்டஸில். இந்த ஃப்ளஷி லீவ்ஸ் ஆஃப் ஆனியன் அண்ட் கார்லிக் ஸ்டோர் ஃபுட்டு. இதே மாதிரி லீஃப் ஃபுட்டை கூட ஸ்டோர் பண்ண போகும். இந்த எதுனா பூண்டு, இந்த ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அப்படின்னு இது மாதிரி லீஃபாக இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் லீஃப் தான், ஃப்ளஷியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸ்டெம்மு. அதுக்கு தான் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் வரும். ஓகேங்களா, சென்ட்ரல் ஸ்டெம் வச்சுக்கோங்க. இன் சம் பிளான்ஸ் சச்சஸ் ஆஸ்திரேலியன் கேக்காசியா, இதில் லீவ்ஸில் வந்து ஸ்மார்ட் ஷார்ட் லீவ் கொஞ்ச நாளாக போயிடும். அதே மாதிரி இந்த பீட்டியோல்ஸ் இன் திஸ் பிளான்ஸ் பீட்டியோல் எக்ஸ்பேண்ட் ஆகும். பீட்டியோல் என்ன சொன்னேன், லீஃபை வச்சிருக்கிறது, இதுதான் பீட்டியோல். இந்த பீட்டியோல் எக்ஸ்பேண்டிங் பிகம் க்ரீன் அண்ட் சிந்தசிஸ் போட்டு, இந்த பீட்டியோல் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணது க்ரீன் கலர் இருக்குது, அதாவது ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணது அப்படின்னா அது ஆஸ்திரேலியன் அக்காசியா. இதை கேட்பாங்க. பீட்டியோல் எந்த பிளான்ட்டில் பீட்டியோல் வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணது அப்படின்னா ஆஸ்திரேலியன் அக்காசியா. லீவ்ஸ் ஆஃப் செர்டைன் இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ்னால் அந்த பூச்சி பிடிச்சி சாப்பிட்றது, பிக்சர் பிளான்ட்டு, வீனஸ் ஃப்ளை ட்ராப், இது ஆல்சோ மாடிஃபைடு லீவ்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ்னால் எ ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இன் ஸ்டெம்மில் ஃப்ளவர் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதோ அது வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவாங்க. என் ஃப்ளவர் இஸ் ஏ மாடிஃபைடு ஷூட். அதாவது ஷூட்டை வந்து மாடிஃபை பண்ணால் தான் ஃப்ளவர். வேறு இந்த ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். மெரிஸ்டம்னாலே டிவைட் ஆகிறது. ஸோ ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறி இருக்கு, அதான் வந்து ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இன்டர்னோட்ஸ் டு நாட் எலாங்கேட். இன்டர்னோட்ஸ் எலாங்கேட் ஆகாது அந்த இடத்துல தான். இந்த ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ். ஆக்சிஸ் கண்டென்ஸ் ஆகி அதோட நின்றும். ஓகேங்களா, அடர்த்தியாகி நின்றும். இந்த அபெக்ஸ் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ். டிஃப்ரெண்ட் அப்பண்டேஜ்னா ஓட்டிகிட்டு இருக்கிறது, அது டிஃப்ரெண்ட் ஃப்ளோரெலாம் கிடைக்கும். லேட்ரலி அடுத்து சக்ஸஸ்ஃபிவ் நோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ்க்கு பதிலாக ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். வென் ஏ ஷூட் டிப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்டு ஃப்ளவர் இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட்டரி. ஷூட் டிப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் கிரியேட் ஆச்சுன்னா எப்பயுமே ஒரே ஒரு ஃப்ளவர் தான் வரும். ஓகேங்களா, சைடில் வந்தால் தான் நிறைய இப்படி வரும் ஃப்ளவர். ஓகேங்களா, சைடில் வந்தால் தான் இப்படி வரும் ஃப்ளவர், டிப்பில் வந்துச்சுன்னா ஒரே ஃப்ளவர் தான் வரும். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ், அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளோரல் ஆக்சிஸ், இந்த ஸ்டெம்மோட ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஸில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அதுக்கு பேர் இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவாங்க. டிபெண்டிங் ஆன் வெதர் த அபெக்ஸ் கெட்ஸ் டெவலப்ட் இன்டு ஃப்ளவர் ஆர் கண்டினியூஸ் டு க்ரோ. அந்த அபெக்ஸ்னால் டிப்பு. இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூட்டு ஸ்டெம் இருக்குன்னா இந்த ஸ்டெம்மு டிப்பில் வருதா இல்லை ஆக்சிஸில் வருதான்னு வச்சு 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. இப்போ டிப்பில் வந்துச்சுன்னா அதோட நின்றோம், ஆக்சிஸ் வளராது. இங்கே வந்துச்சுன்னா இந்த ஆக்சிஸ் வளர்ந்துகிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ அப்போ அபெக்ஸை பொறுத்து வேரி பண்ணலாம். அபெக்ஸ் டெவலப்மெண்ட் ஃப்ளவர்னால் இல்லை இது டிப்பில் வளரும். அதே கண்டினியூஸ் டு க்ரோனா என்ன அர்த்தம், ஆக்சிஸில் எங்கேயும் வளர்ந்துருக்கீங்க, சைடில் எங்கேயும் வளர்ந்துருக்கு, ஸ்டெம் சைடில். 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் டிஃபைன்ட். ஒன்று ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ். ரெசிமோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸில் இந்த மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸ் டு க்ரோ அப்படின்னா மேலே வளர்ந்துகிட்டே போகும், சைடில் தான் ஃப்ளவர் வரும். ஓகேங்களா, ஸோ இன்ஃப்ளோரசன் இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் லேட்டரில் வரும். இன்னும் அக்ரோபெட்டல் செஷன் சுற்றி வளரும்னு வச்சுக்கோங்களேன். சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸில் மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ் இன் ஏ ஃப்ளவர். இந்த மேலே வளர்ந்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரில் நின்றோம்.
ஓகேங்களா? அப்போ ஃப்ளவரில் மேலே வளர்ந்துட்டு போகிறதுல ஃப்ளவரில் நின்றோம், சைடில் வளராது ஃப்ளவர். அது சைமோஸ் டைப், ஹென்ஸ் லிமிடெட் இன் க்ரோத், அதோட க்ரோத் நின்றோம், அதுக்கு மேலே வளராது. திஸ் டைப் ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் இன் பேசிபிட்டல் ஆர்டர், பேஸில் பெட்டல் ஆர்டரில் வளரும். இது அக்ரோபெட்டல் ஆர்டர் ரெசிமோஸுங்கிறது, சைமோஸுங்கிறது பேசிபிட்டல் ஆர்டர். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? புரிஞ்சு வச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதான் கொடுத்துருப்பாங்க. ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் டிப்பில் வளர்றது, அதோடு நின்றோம். ஓகேங்களா? டிப்பில் டெர்மினல் பாயிண்ட்டு ஸ்டாப்ஸ் க்ரோத்து. சாரி ஆக்சிஸில் வர சாரி ரெசிமோஸ் இன்ஃப்ளோரன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸ் டு க்ரோ அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் லேட்டரலி. பாருங்கள், மெயின் ஆக்சிஸ் இங்கே வளர்ந்துக்கிட்டே போகுது, இங்கேருந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, சைடில் தான் ஃப்ளவர் வளர்றது. ஓகேங்களா? இது ரெசிமோஸ். ஓகேங்களா? சைமோஸ் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த சைமோஸில் பாருங்கள், அவ்வளோதான், இதுக்கு மேலே வளராது. மெயின் டிப்லேயே வந்துருச்சு ஃப்ளவர், அதுக்கு மேலே வளராது. இங்கே கொஞ்சம் புரியலனா வேறு பிக்சர் எடுத்து பாருங்கள் இன்டர்நெட்டில், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ரெசிமோஸ் சைமோஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா, ரெசிமோஸ்னால் டிப்பில் வளர்றது, ரெசிமோஸ்னால் டிப்பு வளர்ந்துகிட்டே போகும், சைடில் வளர்றது, இப்படி சைடில் பிரான்ச்சஸ் வளர்றது. சைமோஸ்னால் இப்படி இருக்குன்னா இங்கே டிப்பில் முடிஞ்சிடும். நீங்கள் டிப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற டிப்பில் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அது சைமோஸு. அதே ரெசிமோஸ்னால் டிப்பு வளர்ந்துகிட்டே போகும், சைடில் வந்துட்டு இருக்கும் ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஃப்ளவருடைய பார்ட்ஸு, ஃப்ளவர் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃப்ளவர்னால் இட் இஸ் த ரீப்ரொடக்டிவ் யூனிட் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அதுதான் அந்த ரீப்ரொடக்டிவ் யூனிட்னா அந்த ஃப்ளவர்ஸ் தான். அந்த ஃப்ளவர்ஸ் எதுக்கு யூஸ்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. அதில் இருந்தால் சீடு, ஃபெர்டிலைசேஷன் அதெல்லாம் நடக்கும். டிப்பிக்கல் ஃப்ளவரில் ஒரு ஃப்ளவரில் 4 என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். அரேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ஸ்வாலன் எண்ட் ஆஃப் த ஸ்டாக் ஆர் பெடிசில். ஒரு ஃப்ளவர் வளர்றதுனா இதுதான் வந்து ஸ்டாக் ஆர் பெடிசில்னு சொல்லுவாங்க. இதுதான் 4 ஹோல்ஸ் இருக்கும். இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ், இந்த பச்சையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கேலிக்ஸ். நீங்கள் செம்பருத்தி போல படிச்சிங்கன்னா தெரியும். இந்த இதழ்கள் மாதிரி இருக்கிறதுல அது கொரல்லா. ஓகேங்களா? இந்த சென்டரில் வந்து தான் மெயின் பார்ட் இருக்கும், ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும். இந்த கேலிக்ஸ் கொரல்லா அசசரினா சைடில் இருக்கிற ஆர்கன், சைடு ஹீரோன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி. இந்த கைனோசியம், ஆண்ட்ரோஷியம் தான் மெயின் ஆர்கானிசம், மெயின் பார்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த பெடிசில் இதில் தான் வளருது. அதனால தான் இந்த பார்ட்டுக்கு பேர் தலாமஸ் ரெசெப்டாக்கல்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இல்லை இங்கே சொல்லலாம், இது தலாமஸ் ரெசெப்டாக்கல்னு சொல்லலாம். இந்த 4 ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, 4 ஹோல்ஸ் அப்படின்னா 4 டைப் ஆஃப் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி அர்த்தம். என்னென்னா கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். ஆண்ட்ரோஷியமில் மேல் ஆந்தர் ப்ரொடியூஸ் ஆகும் போலங்கிறேன்னு, கைனோஷியமில் ஓவியல் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கேலிக்ஸுங்கிறது இந்த கீழே பச்சை கலரில் இருக்கிறது அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ஃப்ளவர் வந்து பட்டாக இருக்கும்போது, மொட்டாக இருக்கும்போது இந்த கேலிக்ஸ் தான் போய் அதை சுற்றி ஆமையை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கும். கொரலாங்கிறது இதழ்கள், வெடிச்சதுக்கப்புறம் இதழ்களாக இருக்கிறது. இங்கே இருக்கிறது செப்பல்ஸ், இங்கே இருக்கிறது பெட்டல்ஸ். கேலிக்ஸ் அண்ட் கொரலா அசசரி ஆர்கான்ஸ், சைடில் இருக்கிற ஆர்கான், சைடு ஆர்கான்னு சொல்லுவாங்க. அது மெயின் ஆர்கன் கிடையாது, பக்கத்தில் சப்போர்ட்டிவ் ஆர்கன், சப்போர்ட்டிங் கேரக்டர். ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் தான் மெயின் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த கொரலா ப்ரொடெக்ட் பண்ணுறது. அது மாதிரி இன் சம் ஃப்ளவர்ஸ் லைக் லில்லியில் இந்த கேலிக்ஸ், கொரலா ரெண்டும் சேர்ந்து இருக்கும், தனித்தனியாக இருக்காது, ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் பீரியாந்த். ஸோ கேலிக்ஸும் கொரலாம் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் பீரியாந்த். இதுவும் கேட்பாங்க இன்னும் லில்லி பிளான்ட்டில். நெக்ஸ்ட் when a flower has both androecium and gynoecium. இந்த ஃப்ளவரில் வந்து ஆண்ட்ரோஷியம் இருக்குது, கைனோஷியம் ரெண்டு ஒரே ஃப்ளவரில் இருக்குன்னா அது பைசெக்சுவல்னா மொனோஷியஸ். அதே ஃப்ளவரில் வந்து மேல் தனி, ஃபீமேல் ஃப்ளவர் தனி, மேல் ஃப்ளவர் தனி அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் ஒன்று ஸ்டாமன் இருக்கணும், இல்லை கார்பல் இருக்கணும், அது யூனிசெக்சுவல். ஸ்டாமன்னா இது இல்லை, ஆண்ட்ரோஷியம் தான் ஸ்டாமன்னு சொல்கிறாங்க. கார்பல்னா கைனோஷியம். ஒரு கைனோஷியம்னா 2-3 கார்பல் கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்கிறது தான், மேல் ஃபீமேல் குறிக்கிறது தான். மேல்னா ஸ்டாமனு, ஃபீமேல்னா கார்பல், பிஸ்டில், கைனோசியம் இதை வேணால் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம், மேல்னா ஸ்டாமன் சொல்லலாம், ஆண்ட்ரோஷியம்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், ஃபீமேல்னா கைனோஷியம் சொல்லலாம். கைனோசியம் ஸ்பெல்லிங்லாம் இங்கே இருக்கும், இந்த புக்கில் இருக்கும். அப்புறம் இல்லைனா பிஸ்டில், இல்லை கார்பல். அதாவது ஒரு கைனோசியம்னா 2-3 கார்பல் இருக்கலாம். அந்த ஒரு கார்பலுக்குள்ளே ஓவரி இருக்கும், நிறைய ஓவரி, ஸ்டெயிலு, அப்புறம் ஒரு ஸ்டிக்மா இருக்கும். அந்த ஓவரிக்குள்ளே நிறைய ஓவியல் இருக்கும். ஒரு இப்போ ஆண்ட்ரோஷியம் ஸ்டாமன்னா, ஆண்ட்ரோஷியம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ஆந்தர் இருக்கும். அது 2ஆக உடஞ்சிருக்கலாம், 3ஆக உடஞ்சிருக்கலாம், இல்லை 1 முழுசாக இருக்கலாம். அந்த ஆந்தருக்குள்ளே தான் இதுதான் வந்து ஆந்தர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆந்தருக்குள்ளே தான் போலன்ஸ் இருக்கும். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சரு. நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிசெக்சுவல், பைசெக்சுவல் புரிஞ்சு வச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்ரி பொறுத்து. இந்த ஃப்ளவர் வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து வெட்டுவாங்க, இப்படி வெட்டலாம், இப்படி வெட்டலாம். இப்போ ஒரு இடத்துல வெட்டினா 2ஆக பிரியுதுன்னா அது வந்து ஜைகோமார்பிக், பைலேட்ரல் சிமெண்ட்ரி.
ஆக்டினோமார்ஃபிக்னா ரேடியல் சிமெட்ரி. ஒரு ஃப்ளவரில் எந்த பக்கம் வெட்டினாலும் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும், ஈக்குவல் டூ பார்ட்ஸாக பிரியும் எந்த பிளைனில் வெட்டினாலும். அது ஆக்டினோமார்ஃபிக். ஆக்டினோமார்ஃபிக் இப்படி டினோட் பண்ணுவாங்க, சைகோமார்ஃபிக் இப்படி டினோட் பண்ணுவாங்க, டினோஷன் அப்படி போடுவாங்க. ஸோ when a flower can be divided into two equal radial halves, ஈக்குவல் பார்ட்டாக பிரியுது, எனி பிளைனில் பிரியுது, எனி ரேடியல் பிளைனில் பிரியுதுன்னா அதுக்கு பேர் சென்டரை நோக்கி தான் போகணும். அதுக்கு பேர் ஆக்டினோமார்ஃபிக். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், தத்துரா, சில்லி, ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள்ஸ்லாம். அதே மாதிரி அந்த ஃப்ளவர் இட் கேன் பி டிவைடட் இன்டு டூ சிமிலர் ஹார்ட்ஸ் ஒன்லி இன் ஏ பர்டிகுலர் வெர்டிகல் பிளைன். ஒரே ஒரு வெர்டிகல் பிளைனில் வெட்டினா மட்டும்தான் சைகோமார்ஃபிக். ரெண்டாக உடையுது, ஈக்குவலாக உடையுது அப்படின்னு பார்த்தோன்னா அது சைகோமார்ஃபிக். எக்ஸாம்பிள் பி குல்முகார், பீனு, காசியா, அதெல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி இப்போ எந்த பக்கம் வெட்டினாலும் அந்த ஃப்ளவர் வந்து ரெண்டாக வரவே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஏசிமெட்ரிக், இர்ரெகுலர் ஃப்ளவர். எந்த பக்கம் வெட்டினாலும் சேம் ஹாஃப் வராது அப்படின்ட்டு. இஃப் யூ cannot be divided into two similar halves by any vertical plane passing through the center as in கானா, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ளவர் மேபி ட்ரைமரஸாக இருக்கலாம். ட்ரைமரஸ்னு என்ன சொல்கிறாங்க, மூணு பெட்டல் இருக்கும், மூணு இதழ்கள், மூணு கேலிக்ஸ், ஒரு கேலிக்ஸில் மூணு செப்பல்ஸ் இருக்கிறது. டெட்ராமரஸ் 4 இதழ்கள், பென்டாமரஸ் 5. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 இருக்கும், இல்லை 3 இருக்கும். இந்த ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் ஆர் இந்த மல்டிபிளாக ஃப்ளோரல் அப்பண்டேஜ்னா ஃப்ளவரில் இருக்கிற அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ட்ரைனா 3, டெட்ரானா 4, 5னா பென்டா. Flowers with bracts, reduced leaf around at the base of the pedicel are called bracteate. Without bractனா ebracteate. அப்படின்னா இந்த பெடிசில் வந்து ஃப்ளவர் இருக்கும். இப்போ செம்பருத்தி பூவெல்லாம் பெடிசில் வந்து ஜாயிண்டட் பெடிசில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் இங்கே அடிச்சிங்கன்னா உடச்சிடும் டக்குன்னு. இப்போ வந்து இது ஸ்டெம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வளருதுன்னா இங்கே அந்த லீஃப் இங்கே வளர்றது ரொம்ப சின்னதாக மாறி போய் இருக்கும். இதுதான் பிராக்ட். சின்னதாக ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், அது பிராக்ட். அது இருந்துச்சுன்னா அது பிராக்டியேட்டு, அது இல்லைன்னா ஈப்ராக்டியேட்டு. ஃப்ளவர் பெடிசிலுடைய ஆக்சிஸில். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரோசியம் இன் ரெஸ்பெக்ட் டு த ஓவரி. இப்போது இந்த ஓவரியை பொறுத்து இந்த கேலிக்ஸ், கொரலா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேலிக்ஸு, இது வந்து கொரலா, அப்புறம் வந்து இதுதான் கைனோசியம். கைனோசியமில் இந்த மேலே இருக்கிறது ஸ்டிக்மா, இந்த குச்சி இருக்கிறது ஸ்டெயிலு, இதுதான் ஓவரி. இதெல்லாம் எங்கே வளருது, இதுதான் தலாமஸ் ரிசெப்டக்கல்னு சொல்லுவாங்க. ஆர் ரிசெப்டக்கல், அங்கே தான் வளருது. அப்புறம் இதுதான் ஆண்ட்ரோசியம், அந்த மெயின் முழு பாட்டு ஆண்ட்ரோசியம். மஞ்சள் இருக்கிறது பாலன்கிரெயின் இருக்கும் வளர. இது மொத்தமாக இருக்கிறது ஆண்ட்ரோசியம். இந்த மேலே பகுதி இருக்கிறது ஆந்தர். இந்த ஆந்தர்குள்ளே தான் பாலன்கிரெயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபிலமெண்ட். ஓகேங்களா, இதுதான் பார்ட்ஸு. இப்போ இந்த கைனோசியமை பொறுத்து, அதாவது ஓவரியை பொறுத்து மற்ற பார்ட்ஸ் எப்படி அரேஞ்சாயிருக்குன்னு, ஓவரியை பொறுத்து மற்ற பார்ட்ஸ் எப்படி அரேஞ்சிருக்குது, ஓவரிக்கு மேலே இருக்குதா, கீழே இருக்குதா, சைடில் இருக்குதா, எப்படி அரேஞ்சிருக்கிறதோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா, அதை வச்சு நம்ம வந்து ஃப்ளவர்ஸை வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எப்பிகைனஸ். கைனஸ்னால் கைனோசியம், ஹைப்போனா கீழே, எப்பினா மேலே, பெரினா சேம் பொசிஷனில். இப்போ கைனோசியம் கீழே இருக்குது, மற்றதெல்லாம் மேலே இருக்குது. இன் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் இந்த கைனோசியம் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன் வைல் த அதர் பார்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் பிலோ இட். அப்போ என்ன அர்த்தம், ஹைப்போகைனஸ்னால் கைனோசியத்துக்கு கீழே எல்லாமே இருக்குது. கேலிக்ஸ் இங்கே தான் இருக்குது, கொரலா இங்கே தான் இருக்குது, ஆண்ட்ரோசியம் இங்கே தான் இருக்குது, இந்த ஓவரி மேலே இருக்குது. இதுதான் இது, புரிஞ்சுங்களா? ஸோ ஏங்கிறது ஹைப்போகைனஸ்ன்னு சொல்கிறாங்க. கைனோசியத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது, எல்லாம் ஒரிஜின் ஆகுது. ஆமாம் தானே, இந்த ஓவரி கீழே தானே எல்லாமே ஒரிஜின் ஆகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மஸ்டர்டு, சைனா ரோஸு, பிரிஞ்சால். புரிஞ்சுங்களா? கைனோசியம் கீழே எல்லாம் வருது தான் ஹைப்போகைனஸ். கைனோசியத்துக்கும் கீழே இருக்குது எல்லா பார்ட்ஸும். கைனோசியம் தான் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஹைப்போனா கீழே, கைனோசியத்துக்கு கீழே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஓவரி வந்து என்ன அர்த்தம், மேலே இருக்குது. அப்போ அந்த ஓவரி நம்ம சுப்பீரியர் ஓவரின்னு சொல்லலாம். ஹைப்போகைனசம்னா சுப்பீரியர் ஓவரி. இதெல்லாம் கேட்பாங்க, மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ கைனோசியம் சிச்சுவேட்டட் இன் த சென்டர், அதர் பார்ட்ஸும் அதே மாதிரி சென்டர்லேயே இருக்குது, தலாமஸுடைய சென்டர்லேயே இருக்குது அப்படின்னா அது வந்து பெரிகைனஸ். ஓகேங்களா, எப்படின்னா இப்போ ஓவரி இருக்குன்னா இங்கே ஏதோ தலாமஸ் இருக்கும், இந்த தான் ஓவரி வருது, இந்த கைனோசியம் வருது அப்படின்னா இந்த ஓவரி கைனோசியம். அதே மாதிரி கேலிக்ஸ் இங்கே தான் வருது, கொரலா இங்கே தான் வருது, ஆண்ட்ரோசியம், கைனோசியம் இங்கே தான் வருது அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல சைஸில் இருக்கும், ஒரே அளவில். அது பெரிகைனஸ். அதெல்லாம் அந்த ஓவரி என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஹால்ஃப் இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ப்ளம்மு, ரோஸு, பீச்செலாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எப்பிகைனஸ் ஃப்ளவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஜின் ஆஃப் த தலாமஸ் க்ரோ அப்வர்டு. மார்ஜின்னா இந்த தலாமஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்ஜின் இப்படி வளர்ந்துருக்கும். அப்போ என்ன ஆகும், ஓவரி இங்கே இருக்கும், கைனோசியம் இங்கே இருக்கும். அப்போ இந்த மார்ஜின்லேருந்து கேலிக்ஸு, கொரலா, இதழ்கள் அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா, ஆண்ட்ரோசியம் வளர்ந்துச்சு என்ன அர்த்தம், இது வந்து கீழே வந்துருச்சு, கைனோசியம் கீழே வந்துருச்சு.
அப்போ அது எபிகைனஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The margin of the thalamus grow upward, enclosing the ovary completely and getting fused with it. The other parts of the plant arises above the ovary. ஸோ எப்பினா மேலே, கைனஸ்னா கீழே வந்துருச்சு. அப்போ கைனோஷியத்துக்கு மேலே எல்லாம் வளர்ந்துருச்சுங்க. ஸோ அந்த ஓவரியை வந்து இன்ஃபீரியர் சொல்லுவாங்க. இப்போ ஓவரி கீழே இருக்கிறதால இன்ஃபீரியர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கோவா, குக்கும்பர் அண்ட் ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், இதெல்லாம் வந்து இன்ஃபீரியர் ஓவரி அல்லது எபிகைனஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹைப்போகைனஸ்னால் பார்த்துருந்தோம். ஹைப்போகைனஸ்னால் கைனோஷியத்துக்கு கீழே எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து ஹைப்போகைனஸ். அப்போ சுப்பீரியர் ஓவரி. அப்போ இது என்னது? சுப்பீரியர் ஓவரி. நெக்ஸ்ட் பி அண்ட் சிங்கிறது பெரிகைனஸ். பாருங்கள், ஓவரி எங்கே வளர்ந்துருக்கோ இங்கே மாற்றி போட்டிருக்காங்க. ஓவரி எங்கே வளர்ந்துருக்கோ அது ஓரளவுக்கு சேம் பொசிஷன் தான், அந்த மார்ஜின் தான் சேம் பொசிஷன். அதே இதில் தான் வந்து கைனோஷியம் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் கைனோஷியம் வளர்ந்துருக்கு, அதுதான் ஆன்தர் காப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஹாஃப் இன்ஃபீரியர்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் பெரிகைனஸ் எழுதணும். இதை போய்ட்டு நீங்கள் வந்து ஓவரி வந்து கீழே இருக்குது, மேலே வந்து மற்றெல்லாம் இருக்குது, அதனால் வந்து எபிகைனஸ் சொல்லக்கூடாது. எபிகைனஸ்க்கு பாருங்கள் வேறு பிக்சர் போட்டிருக்காங்க. எபிகைனஸ்னால் இன்ஃபீரியர் ஓவரி, இங்கே சுப்பீரியர் ஓவரி, ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ எபிகைனஸில் பாருங்கள், இந்த ஓவரி இங்கே இருக்குது, அந்த ஓவரி என்க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஃபியூஸ் ஆகிருக்கு. அந்த தலாமஸ் மார்ஜின் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேலிக்ஸு, அப்புறம் ஒரு கொரல்லா, அப்புறம் ஒரு ஆண்ட்ரோஷியம். ஸோ இது மாதிரி ஃபியூஸ் ஆகி வந்திருக்கு. அப்புறம் இது வந்து ஸ்டிக்மா. ஃபியூஸ் ஆகி வந்ததுனால இதுக்கு பேர் எபிகைனஸ். இங்கே அப்படி கிடையாது, ஃபியூஸ் ஆகலை, அப்படியே சும்மா அப்படி படர்ந்துருக்கு. ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து வளர்ந்துருக்க மாதிரி இருக்குது. சென்ட்ரல் இருக்கும். அதாவது பெரிகைனஸ்ங்கிறது கைனோஷியம் சென்ட்ரல் இருக்கும், அதை சுற்றி வளரும். ஓகேங்களா? பாருங்கள், கைனோஷியம் சென்ட்ரல் இருக்கும், அதை சுற்றி வளரும். இது வந்து பெரிகைனஸ். இந்த பிக்சரை பார்த்துக்கோ, இந்த பிக்சர் கொடுத்துருந்தா நீங்கள் பெரிகைனஸ் எழுதணும், அந்த ஹைப்போகைனஸ் கொடுத்துருந்தா ஹைப்போகைனஸ் எழுதணும். ஓகேங்களா? பிக்சர் வேறு லைட்டாக தியரில் வெறியாகிற மாதிரி இருந்தாலும் இந்த பிக்சர் கரெக்டாக இதான் கொடுப்பாங்க, இதை தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவருடைய பார்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஈச் ஃப்ளவர் நார்மலி ஹேஸ் 4 வோல்ஸ், 4 வோல்ஸ்க்கு 4 காம்போனன்ட்: கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். இது ரெண்டும் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸு, எசென்ஷியல். இது நான் எசென்ஷியல், அசசரி பார்ட்ஸு, சப்போர்ட்டு. இப்போ வந்து கேலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கேலிக்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் வோல். இதுதான் வந்து பட்டாக இருக்கும்போது, மொட்டாக இருக்கும்போது ஃப்ளவரை பாதுகாக்குது. அந்த கேலிக்ஸ் இருக்கிற மெம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது மெம்பர்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றையும் செப்பல்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. செப்பல்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்கும், லீஃப் மாதிரி இருக்கும். ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ண, பாதுகாக்கும் பட் ஸ்டேஜில் இருக்கும்போது, மொட்டாக இருக்கும்போது. இந்த கேலிக்ஸ் வந்து கேமோ செப்பல்ஸ்னால் அந்த கேலிக்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இப்படி. அப்படின்னா இங்கே செப்பல்ஸ் யுனைட்டட், கேமோ செப்பல்ஸ். கேமோனா யுனைட்டடு, அதாவது ஃபியூஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாலினா ஃப்ரீயாக இருக்கிறது, ஃப்ரீ செப்பல்ஸாக இருக்கும். எப்படின்னா இப்படி தனித்தனியாக இருக்கும். ஃப்ரீ செப்பல்ஸாக இருந்தால் அது பாலி செப்பல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கொரல்லாங்கிறது கொரல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ்க்குள்ளே தான் கொரல்லா இருக்கும். இந்த இதழ்கள் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதழ்கள், அதுதான் ஓனி பெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டல்ஸ் வந்து சேர்ந்துருந்தால் கேமோ, ஃப்ரீயாக இருந்தால் பாலி, முன்னாடி இருந்த மாதிரி தான். இந்த பெட்டல்ஸ் வந்து யூஸ்வலி பிரைட்லி கலராக இருக்கும், அதான் ஃப்ளவர் குறிக்கிறது. இன்செக்டை அட்ராக்ட் பண்ண, பாலினேஷன் பண்ணுறதுக்கோசரம். லைக் கேலிக்ஸ் மாதிரி தான் கொரல்லா மே ஆல்சோ பி கேமோஸ் பெட்டலாஸாக இருக்கலாம், பெட்டல்ஸ் யுனைட்டடாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ பாலி பெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஷேப் அண்ட் கலர் ஆஃப் கொரல்லா வெரி கிரேட்லி இன் பிளான்ஸ். ஷேப்பும் கலரும் வேரி ஆகும் பிளான்ட்டை பொறுத்து. கொரல்லா மேபி டியூப்லார், இப்படி டியூப் மாதிரி இருக்கலாம். பெல் ஷேப்னா இப்படி பெல் ஷேப்டாக இருக்கலாம். ஃபன்னல் ஷேப்னா இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? வீல் ஷேப்னா இப்படி ரவுண்டாக இருக்கலாம், இப்படின்னா இருக்கலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், கொரல்லா, இதழ்கள், கேலிக்ஸு, கீழே பெடிசில். இப்போ கேலிக்ஸுங்கிறது இப்படி க்ரீன் கலர் இருக்கும், கொரல்லாங்கிறது இப்படி இருக்கிறது. ஆண்ட்ரோஷியம் இது வந்து ஆந்தரு, இது ஃபிலமெண்ட்டு. இங்கே மேலே இருக்கிறது ஸ்டிக்மா, இது ஸ்டைலு, இது ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் சின்ன சின்னதாக ஓவியல்ஸ் இருக்கும். இது மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு கார்பல். இந்த கைனோஷியமில் 2-3 கார்பல் இருக்கலாம். அல்லது இந்த கைனோஷியமுக்கு இன்னொரு பேர் பிஸ்டில், இந்த ஆண்ட்ரோஷியமுக்கு இன்னொரு பேர் ஸ்டேமன். சரி, ஓகே. இப்போ ஈஸ்டிவேஷன் வரும். ஈஸ்டிவேஷனுங்கிறது மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் ஃப்ளோரல் பட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வோல் இஸ் நோன் அஸ் ஈஸ்டிவேஷன். அப்படின்னா பெட்டல்ஸும் செப்பல்ஸும் எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறது அந்த ஃப்ளோரல் பட்டில், அதுதான் வந்து ஈஸ்டிவேஷன். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கலாம்? சுற்றி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். சுற்றி அரேஞ்ச் ஆகிருக்கிறது ஒட்டிட்டு அரேஞ்ச் ஆகிருக்கா, இல்லை ட்விஸ்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா, இல்லை ஒன்று விட்டு ஒன்று வந்து தூரமாக இருக்கா, ஒட்டி இருக்கா, இல்லை எப்படிலாம் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி படிக்கிறது தான் இந்த ஈஸ்டிவேஷனுங்கிறது. மொத்தம் 4 டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் இருக்குது. வேல்வேட் ஒட்டாமல் இருக்கும், ட்விஸ்டர்னா ட்விஸ்ட் பண்ணியிருக்கும், இம்ப்ரிகேட்னா ட்விஸ்டர்லேயே வித்தியாசமாக இருக்கும், வெக்ஸிலரினா ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுதான் கொரல்லா இருக்குது பார்த்தீங்களா, கொரல்லா, கேலிக்ஸ் கொரல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதில் வேல்வேட்னா எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறதுல இப்படி பாருங்கள், ஒட்டாமல் இருக்கு எல்லாம், அதில் எஜ்ஜில் ஒட்டாமல் இருக்கா, இதுதான் கேலிக்ஸ், வேல்வேட் ஈஸ்டிவேஷன். இதே வந்து ட்விஸ்டர்னா பார்த்தீங்களா, ஒரே பேட்டர்ன் ட்விஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள்.
இப்படி இருக்கா, இங்கே ஒன்று வெளியே ஒன்று உள்ளார, அதே ஒன்று வெளியே ஒன்று உள்ள, ஒன்று வெளியே ஒன்று உள்ள, ஒன்று வெளியே ஒன்று உள்ள, ஒன்று வெளியே உள்ள. ஸோ இப்படி கரெக்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை சுவிட்ச் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அரேஞ்ச்மெண்ட் அது குறிப்பிட்ட டேரக்ஷனில் ட்விஸ்ட்டாக இருக்கும். டேரக்டட் ட்விஸ்டாக இருந்தால் அது ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன். இதே நோ டேரக்ஷன் இல்லாமல் ட்விஸ்ட்டு கணப்பான ட்விஸ்டாக இருந்தால் அது இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன். நீ பாருங்கள், இது ரெண்டுமே உள்ளார இருக்குது. இதில் பாருங்கள், ஒன்று தான் உள்ளார இருக்குது, ஒன்று வெளியே இருக்குது. இங்கேயும் ஒன்று உள்ளார இருக்குது, ஒன்று வெளியே இருக்குது. இங்கே ரெண்டு வெளியே இருக்குது. இங்கே ஒன்று உள்ளார இருக்குது, ஒன்று வெளியே இருக்குது. ஒரு டேரக்ஷன் இல்லாமல் ட்விஸ்ட்டாக இருக்குது. அது இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன். இப்போ வெக்ஸிலரிங்க தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். வெக்ஸிலரியில் ஒன்று பெருசாக இருக்கும், ஓகேங்களா? இதுதான் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பேர். இதுக்கு பேர் ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் இருக்கும், அது விங்ஸு, ஸ்மாலு. அதை இந்த பெருசு வந்து அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த விங்ஸ் வந்து இன்னொன்று கவர்ந்துருக்கும், அது என்னதுன்னா கீல்ஸு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் வெக்ஸிலரி. இந்த இது மாதிரி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஈஸ்டிவேஷன் தான் வெக்ஸிலரி ஆர் பேப்பிலோனியஸ்ன்னு சொல்லுவாங்க. பேப்பிலியோனாசியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம். இந்த வெக்ஸிலரி கேட்டே இருப்பாங்க, அந்த கீல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஸ்மால் ஆன்டீரியர் பெட்டல்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அது கீல், சின்ன ஸ்மால் ஆன்டீரியர் பெட்டல்ஸ். அதே மாதிரி 2 லேட்டரல் பெட்டல்ஸ், சைடில் 2 பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது விங்ஸு. ஒரு லார்ஜஸ்ட்டு பெட்டல் என்ன தான் ஸ்டாண்டர்டு, இது கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்ப்போம், இந்த ஒவ்வொரு ஈஸ்டிவேஷனாக பார்ப்போம். ஸோ வென் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் எ ஹோல் ஜஸ்ட் டு டச் ஒன் another at the margin, ஜஸ்ட் டு டச்சாக இருக்குது, இல்லை வித்தவுட் ஓவர்லேப்பிங்காக இருக்குது. வித்தவுட் ஓவர்லேப்பிங் ஜஸ்ட் டச்சாக இருக்குது, இல்லை லைட்டாக ஸ்பேஸ் இருக்குன்னா அது கலோட்ராபிஸ் இருக்கும் போல இருக்க மாதிரி. இது வேல்யூட் ஈஸ்டிவேஷன். இஃப் ஒன் மார்ஜ் ஆஃப் த அப்பண்டேஜ், அந்த ஓரலாக தான் அப்பண்டேஜ் ஓவர்லேப் ஆயிருக்கு அந்த நெக்ஸ்ட் கூட, அதே மாதிரி அடுத்தடுத்து ஓவர்லேப் ஆயிருக்குன்னா சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர், காட்டன். இது வந்து ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன் நான் பார்த்தது. ஆனால் ஒரு டேரக்ஷனில் ட்விஸ்ட்டாக இருக்கணும். இஃப் த மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ஓவர்லேப் ஒன்று another பட் நாட் இன் ஏ பர்டிகுலர் டேரக்ஷன், அது கண்ணாப்பின்னு ஒன்று ரெண்டுமே உள்ளார இருக்கும், ஒன்று உள்ளார இருக்கும், ஒன்று ரெண்டுமே வெளியே இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம இம்ப்ரிகேட் நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கேசியா குல்முகாரில் இருக்கும். அந்த ஈஸ்டிவேஷன் பேர் இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன். இன் பீஸ் அண்ட் பீன் ஃப்ளவர்ஸ், பட்டாணியும் பீன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் இருக்கும். அதில் லார்ஜஸ்ட் ஒன்று இருக்கும், அது ஸ்டாண்டர்டு. அது வந்து 2 லேட்டரில் ஓவர்லேப் பண்ணியிருக்கும், ஓகேங்களா? அது விங்ஸு. விச் இன் டேர்ம் அந்த 2 லேட்டரில் ஓவர்லேப் பண்ண விங்ஸும் இன்னொன்று 2 ஸ்மாலாக இருக்கிறது ஓவர்லேப் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் கீழே. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைப்புக்கு வெக்ஸிலரி அது பேப்பிலியோனேசியஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து ஈஸ்டிவேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆண்ட்ரோஷியம். ஸோ ஆண்ட்ரோஷியம் என்ன பார்த்தோம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்த்தோமா, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. இதில் என்னென்ன இது பார்ட்ஸ் இருக்குன்னா டைத்தீக்கஸ், ரெண்டாக உடஞ்சுன்னா டைத்தீக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மோனோடெல்பஸ் டையல்பஸ் சொல்கிறது. ஸோ இது வந்து ஆந்தர், இது ஃபிலமெண்ட்டு. மோனோடெல்பஸ் டையல்பஸ்னால் பின்னாடி சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆந்தர்குள்ளே தான் போலன் சாக்ஸ் இருக்கும், இந்த போலன் சாக்ஸ்குள்ளே தான் போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஸோ ஆண்ட்ரோஷியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் தான் ஆண்ட்ரோஷியம். ஈச் ஸ்டாமன் விச் ரெப்ரசன்ஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஸ்டாக், அதான் ஃபிலமெண்ட்டு, அண்ட் ஆந்தர். ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி பைலோப்னா 2ஆக உடஞ்சிருக்கா இதுதான். அண்ட் ஈச் லோப் ஹேஸ் 2 சேம்பர்ஸ், ஒவ்வொரு லோப்லேயும் 2 சேம்பர் இருக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு லோப்லேயும் 2 சேம்பர் இருக்கும். ஸோ அப்போ 4 சேம்பர் இருக்கும் ஒரு ஆந்தரில். அதுதான் போலன் சாக்ஸ். இந்த ஒவ்வொரு சேம்பர் தான் போலன் சாக்ஸ். இந்த போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் போலன் சாக்ஸ். இந்த போலன் சாக்ஸில் தான், இந்த போலன் சாக்ஸ் தான் போலன் கிரைன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டெரைல் ஸ்டாமன் இஸ் ஸ்டாமினோட. ஸ்டெரைல்னா ஃபெர்டைல்னா என்ன, ஸ்டெரைல்னா ஃபெர்டிலிட்டினா அதுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு சீடு உருவாகும், அதுலேருந்து ஒரு பிளான்ட் உருவாகும். ஸ்டெரைல்னா அதுலேருந்து இன்ஃபெர்டிலிட்டி மாதிரி எந்த சீடும் ப்ரொடியூஸ் ஆகுது அதிலிருந்து. ஸோ ஸ்டெரைல் ஸ்டாமன் அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டாமினோடு. ஸ்டாமினேட்டு அப்படின்னா அது வந்து ஃபெர்டைல், அதை போட்டால் அந்த செடியிலேருந்து, அந்த விதையிலேருந்து செடி வரும். ஸ்டாமினோடுனா என்னது, ஸ்டெரைல்னாவே அங்கே ஸ்டெரைலி அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் அது மாதிரினா மைக்ரோ ஆர்கானிசம் கொள்வது. இங்கே ஸ்டெரைல்னா அதுலேருந்து இன்னொரு அந்த சீடை போட்டால் இன்னொரு பிளான்ட் வளராது. இதே மாதிரி தான் வந்து எதுக்கும் கைனோசியமாக பிஸ்டில்னு சொல்லுவோம். பிஸ்டிலோடுனா என்னது, ஸ்டெரைல் பிஸ்டில், அதிலிருந்து அந்த ஓவரிலிருந்து ஒரு ஓவியல் சீடாக மாறாது. பிஸ்டிலேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபெர்டைல். அந்த இந்த ஓவியிலேருந்து ஒரு சீடு மாறும், அதுலேருந்து ஒரு பிளான்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாமன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இந்த ஸ்டாமன்ஸ்னால் ஆண்ட்ரோஷியம் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் மேபி யுனைடெட், 2 சேர்ந்து இருக்கலாம். அதாவது இப்போ இன்னும் 2-3 ஆந்தர் இப்படி அட்டாச்சாக இருக்கிறது. சச் அஸ் பெட்டல்ஸ் ஆர் அமாங் அதர் வெல்ஸ். இந்த வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாமனும் இந்த இதழ்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதழ்கள் கூட இந்த ஸ்டாமன் அட்டாச்சாக இருக்கலாம்.
இந்த ஸ்டாமன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது அட்டாச் ஆகிருக்கலாம், இல்லை கேலிக்ஸில் அட்டாச் ஆகிருக்கலாம், பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கலாம். பெட்டல்ஸ்னு என்னது, கேலிக்ஸு சாரி கொரல்லாவில் இருக்கிறது தான் பெட்டல்ஸு, கேலிக்ஸில் இருக்கிறது செப்பல்ஸு. அல்லது ஒவ்வொரு ஸ்டாமனும் பக்கத்தில் அதுவே அட்டாச் ஆகிருக்கலாம், தன்னைத்தானே அட்டாச் ஆகிருக்கலாம். ஸோ அதை பொறுத்து வேரி ஆகும். மீன் ஸ்டாமன்ஸ் அட்டாச் டு த பெட்டல் கூட அட்டாச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எபி பெட்டலஸ், பிரிஞ்சால் இருக்கும். இப்போயே வந்து யார் எபிஃபில்லஸ்னு எப்போ சொல்லுவாங்கன்னா இன் அட்டாச் டு பேரியாந்த். பேரியாந்த் என்ன சொல்லியிருக்கோம், கேலிக்ஸ் ப்ளஸ் கொரல்லா தான் பேரியாந்த். அப்போ கேலிக்ஸும் கொரல்லாவும் ஃபியூஸ் ஆகி இருக்கிறது தான், ரெண்டுமே இல்லாமல் ரெண்டு தனியாக ஃபியூஸ் ஆகி இருக்கிறது தான் பேரியாந்த். இந்த பேரியாந்துக்குள்ளே இருக்கிறது டெப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாமன் பார்த்திங்கன்னா இது கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த டெப்பல்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்குன்னா அதுக்கு பேர் எபிஃபில்லஸ். எக்ஸாம்பிள் வந்து லில்லியில் தானே பேரியாந்த் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஓகேங்களா. லில்லி வென் ஸ்டாமன்ஸ் இன் எ ஃப்ளவர் மே எதிர் ரிமைன் ஃப்ரீயாக இருக்கலாம், ஸ்டாமன் தனித்தனியாக அப்படி இருக்கலாம், இல்லை அட்டாச்சாக இருக்கலாம். ஒவ்வொன்று ஃப்ரீயாக இருந்து பாலியாண்ட்ரஸ் ஆர் மேபி யுனைடெட் இன் வேரியன் டிகிரிஸ், ஓகேங்களா. ஸோ அப்படி யுனைட்டாக இருக்கும்போது ஸ்டாமன்ஸ் மேபி யுனைடெட் இன் ஒன் பஞ்ச், ஒரே பஞ்சில் யுனைட்டாக இருந்துச்சு, யாரும் ஒன் பண்டில் அட்டாச் ஆச்சு, ஃபியூஸ் ஆச்சு, யுனைட்டாக இருந்துச்சு, ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது மோனோடெல்பஸ், சைனா ரோஸ் சொல்லலாம் எக்ஸாம்பிள். இப்போ 2 பண்டில் இருக்குன்னா அது டயோடெல்பஸ், எக்ஸாம்பிள் பீயில் சொல்லலாம், பீ பிளான்ட், பட்டாணி பிளான்ட்டில். இப்போ மோர் தென் 2 பண்டில்ஸ் இருந்துச்சுன்னா அது பாலிடெல்பஸ், எக்ஸாம்பிள் சிட்ரஸ். நம்ம எலுமிச்சம்பழம்லாம் சொல்கிறாங்களா, அது மோர் தென் 2, இப்படி மோர் தென் 2, 3-4 பண்டிலாம் அடைஞ்சிருக்கிறது எது ஸ்டாமனுங்கிறது. ஸோ அதை பொறுத்து மோனோடெல்பஸ், டயோடெல்பஸ், பாலிடெல்பஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ தேர் மே பி வேரியேஷன் இன் லென்த் ஆஃப் ஃபிலமெண்ட். இப்போ ஃபிலமெண்ட் வந்து ஒன்று இப்படி இருக்கும், அதே பிளான்ட்டில் இன்னொரு ஃபிலமெண்ட் இப்படி இருக்கும் ஒரே ஃப்ளவரில். ஸோ அதுதான் சால்வியா அந்த மஸ்டர்டில் ஃபிலமெண்ட்டு லென்த் வேரி ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட் லைன் இருக்குது, யாரும் படிச்சிக்க மாட்டாங்க, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து கைனோசியம். ஸோ கைனோசியம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு தான் கைனோசியம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கைனோசியம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் ஃப்ளவர் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 1 or more கார்பல்ஸ். ஒரு கார்பல் கூட எப்படி என்னென்ன இருக்கும் பார்த்தா 3 பார்ட்ஸ் இருக்கும். என்னது, சிக்மா, ஸ்டெயில், ஓவரி. அப்படின்னா இதுதான் ஓவரினா செம்பருத்திப்பூடைய இது போடுறேன், இது ஸ்டிக்மா, இது ஸ்டெயிலு. இந்த ஸ்டிக்மா தான் பாலினேட் பட்டு வளர்ந்து போய் இந்த ஓவரியில் போய் அட்டாச் ஆகும். இது ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் இப்படி இருந்து சின்ன சின்னதாக இருக்கிறது தான் ஓவியூல். நிறைய ஓவியல் இருக்கும், நிறைய லோக்கியூல்ஸ் இருக்கும். அந்த லோக்கியூல்ஸ்குள்ளே ஓவியூல் லோக்கியூல்ஸ்னால் சாக்கு, அதுக்குள்ளே தான் ஓவியல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி இது வந்து ஒரு கார்பல், இது மாதிரி நிறைய கார்பல் கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஓவியல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறது தான் ப்ரெசன்டேஷன். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியல் வித்தின் த ஓவரிஸ் நோன் அஸ் ப்ரெசன்டேஷன். நான் இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஓவியல் இப்படி அரேஞ்சிருக்குன்னு சொன்னேன், அந்த ஓவியல் வந்து இப்படி அரேஞ்சிருக்கலாம், இப்படி அரேஞ்சிருக்கலாம். ஸோ அதுதான் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. அது அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரி இஸ் தி என்லார்ஜ் பேசல் பார்ட். ஓவரி தான் பேசல் பார்ட் என்லார்ஜ். இந்த காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். கார்பல்குள்ளே இருக்கிற 3 பார்ட்ஸ் பார்ப்போம். ஓவரி தான் பேசல் என்லார்ஜ் பார்ட். ஆன் விச் லைஸ் தி எலாங்கேட்டட் டியூப். அதுக்கு மேலே தான் ஒரு எலாங்கேட்டட் டியூப் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டெயிலு. அந்த ஸ்டெயில் வந்து கனெக்ட்ஸ் ஓவரி டு த ஸ்டிக்மா. இதை தான் ஓவரியும் ஸ்டிக்மாவும் கனெக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டிக்மா இஸ் யூஸ்வலி அட் த டிப் ஆஃப் த ஸ்டெயில். இந்த ஸ்டெயிலுக்கு டிப்பில் தான் இந்த ஸ்டிக்மா இருக்கும். அண்ட் இஸ் த ரிசெப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் போலன் கிரெயின்ஸ். இந்த போலன் கிரெயின்லாம் இங்கே தான் ரிசீவ் ஆகும். ஈச் ஓவரி பியர்ஸ் 1 or more ஓவியல்ஸ். ஒவ்வொரு ஓவரிக்குள்ளேயும் ஒரு ஓவியல் இருக்கலாம், 2-3 ஓவியல் இருக்கலாம், ஓகேங்களா. அட்டாச் டு தி ஃப்ளாட் அண்ட் குஷன் லைக் ப்ளசண்டா. அந்த ஓவியல் எங்கே அட்டாச் இருக்குன்னா, இப்படி ஓவரி இருக்குன்னா ஓவியல் வந்து இப்படி அட்டாச் ஆகிருக்குன்னா அது சுற்றி இருக்கிறது, இந்த சுற்றி இந்த சைட்டோபிளாஸ்மா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ளசண்டா ஃப்ளாட்டண்டாக இருக்கும், குஷன் மாதிரி பாதுகாக்கும் அந்த ஓவியலை. வென் மோர் தென் 1 கார்பல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த ஒவ்வொரு கார்பலும் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை அட்டாச் இருக்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் லோட்டஸ் ரோஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அது வந்து அப்போகார்பஸ்ன்னு சொல்லலாம். அப்போகார்பஸ்னால் ஃப்ரீயாக இருக்கிறது. இப்போ ரெண்டு கார்பல்லையும் ஃபியூஸ் ஆகிருக்கு, எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. நம்ம டொமேட்டோனா தக்காளி பழம், கடுகு, அது மாதிரி இருக்குன்னா அது சிங்கார்பஸ், அட்டாச் ஆகிருக்கிறது. 2 கார்பலும் அட்டாச் ஆகாது, ஃபியூஸ் ஆகிருக்கிறது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஓவியல்ஸ் டெவலப்ஸ் இன்டு சீட்ஸ், ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஓவியல்ஸ் வந்து சீடாக மாறுது, ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறுது அப்படின்னா நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும், அந்த சீடும் ஃப்ரூட்டும் இருக்கிற மாதிரி தான் ப்ரெசன்டேஷன். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள், இது எங்கேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆரஞ்சு, டொமேட்டோ இதெல்லாம் இந்த ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். ஒரு ஆரஞ்சு வெட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும், சென்டரில் ஒரு குச்சி மாதிரி போகும், அதுலேருந்து இப்படி பிரிஞ்சிருக்கும், சொலையாக இருக்குமா, இங்கே சீட்ஸ் இங்கே இருக்கும். இந்த சீட்ஸ் தான் ஓவியல்ஸ், இந்த மொத்த ஃப்ரூட்டு தான் ஓவரி. அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் இந்த ஓவரி தான் ப்ரெசன்டேஷன். அப்போ என்ன அர்த்தம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் எ ஃப்ளவர் இன் எ ஃப்ரூட் இஸ் கால்டு ஆல்சோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் ஆரஞ்சு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சியல் ப்ரெசன்டேஷன். ஒரு ஆக்சியலை நோக்கி போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்த்து அப்புறம் தேடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்ஜினல் ப்ரெசன்டேஷன். பீஸு, பட்டாணிலாம், இந்த பீன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இது வந்து மார்ஜினல்
ப்ளசன்டேஷன் அப்படின்னா பட்டாணிலாம் இப்படி தான் இருக்கும். இப்படி இந்த இந்த மொத்தது ஃப்ரூட்டு, இந்த பார்ட்ஸில் இருக்கிறது 2 பேரலாக அரேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் ஓவியல் சீடு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மார்ஜினல் ப்ளசன்டேஷன். ஆக்சியல் ப்ளசன்டேஷன்னா இப்படி இருக்குது. சென்டர் ஆக்சிஸ் வச்சு இப்படி சொலையாக இருக்கும். அதில் வந்து ஓவியல்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, தக்காளி, ஆரஞ்சு அது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜினல் ஆக்சில் சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட்டு பேரடைல் ப்ளசன்டேஷன், ஃப்ரீ சென்ட்ரல், பேசல் ப்ளசன்டேஷன். இது பேரடைல், இது ஃப்ரீ சென்ட்ரல், இது பேசல் ப்ளசன்டேஷன். பேரடைல்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின்லேருந்து அப்படியே உள்ளார இருக்கிறது, சீட் அட்டாச்சாக இருக்கிறது, சரி ஓவியல் அட்டாச்சாக இருக்கிறது. ஓவருடைய மார்ஜின்லேருந்து ஓவியல் அட்டாச்சாக இருக்கிறது, அது பேரடைல் ப்ளசன்டேஷன். ஃப்ரீ சென்டருக்கு சென்டரில் ஃப்ரீயாக இருக்கிறது, அட்டாச் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற ஓவியல் தான் அது ஃப்ரீ சென்ட்ரல். பேசல்னால் ஓவியல் கீழே இருக்கிறது. ஓகேங்களா, இது ஓவரினா ஓவியல் கீழே இருக்கிறது தான் பேசல் ப்ளசன்டேஷன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கணும். எங்கள் முன்னாடி வந்து என்னது படிச்சிருந்தோம், முன்னாடி வந்து அந்த ஈஸ்டிவேஷன் படிச்சிருந்தோம். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இங்கே ப்ளசன்டேஷனுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்லாம் இதெல்லாம் ஈஸியாக கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ளசன்டேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரி பார்ட்டில் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியல்ஸ் வித் இந்த ஓவரி தான் இந்த ப்ளசன்டேஷன் சொல்லுவாங்க. ப்ளசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கலாம். நேம்லி மார்ஜினல், ஆக்சியல், பேரடைல், பேசல், சென்ட்ரல், ஃப்ரீ சென்ட்ரல். இப்போ பார்த்தது நம்ம இந்த மார்ஜினல் ப்ளசன்டேஷன், த பிளசண்டா ஃபார்ம்ஸ் எ ரிட்ஜ் அலாங் த வென்ட்ரல் சுச்சர் ஆஃப் த ஓவரி. ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரிட்ஜ்னா ஒரு மேடாக இருக்கும். வென்ட்ரல் சுச்சர்னா முன்பகுதியில், பின்பகுதி ஒன்று, முன்பகுதி ஒன்று, பீன்ஸில். அந்த வென்ட்ரல் சுச்சர்லேருந்து ஓவியல்ஸ் ஆர் பார்ன் ஆன் திஸ் ரிட்ஜ் இந்த மேடு இன் 2 rows as in பி. 2 ரோஸாக இந்த பீயில் வரும். 2 rows இருக்கும். இந்த பீஸ் எக்ஸாம்பிள் பீஸ். இந்த ப்ளசன்ட் அதுதான் வந்து இதில் மார்ஜினல் ப்ளசன்டேஷன் முக்கியம். when the placenta is axial and ovules are attached to it in a multilocular ovary அப்படின்னா நிறைய லோக்கியூல்ஸ் இருக்கும். ஆக்சியல் ப்ளசன்டேஷன்னா ஒரு ஆக்சிஸ் நோக்கி இருக்கும். அப்போ நிறைய லோக்கியூல்ஸ் இருக்கும். லோக்கியூல் நிறைய, அதுக்குள்ளே நிறைய ஓவியல்ஸ் இருக்கும். மல்டிலோக்குலர் ஓவரி. இந்த ப்ளசன்டேஷன் இஸ் செட் டு பி ஆக்சியல் ப்ளசன்டேஷன் ஆஸ் இன் சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். ஓகேங்களா, லெமன், எலுமிச்சை பழம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆக்சியல் ப்ளசன்டேஷன். நெக்ஸ்ட் பேரடைல் ப்ளசன்டேஷன்னா ஓவியல்ஸ் டெவலப் பண்ணி இன்னர் வால் ஆஃப் த ஓவரி ஆர் பெரிஃபரல் பார்ட். இந்த பெரிஃபரல் பார்ட்டில் இன்னர் வாலில் வந்து ஓவியல் டெவலப் ஆகுது. அதுனா அது பேரடைல் ப்ளசன்டேஷன். ஓவரி இஸ் ஒன் சேம்பர்டு. ஓவரி வந்து ஒரே சேம்பர் தான் இருக்கும். பட் இட் பிகம்ஸ் 2 சேம்பர் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால் செப்டம். இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபால் செப்டம் இப்படி வளர்ந்துருச்சுன்னா அதனால் 2 சேம்பராக பிரிஞ்சிடும். ஆனால் பேசிக்காக அது ஒரு சேம்பர் தான். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், ஆர்ஜிமோன்னு சொல்லுவாங்க. இந்த ஓவியல்ஸ் ஆர் பார்ன் ஆன் சென்ட்ரல் ஆக்சிஸ் அண்ட் செப்டா ஆர் ஆப்சென்ட். எந்த செப்டமே இல்லாமல் ஓவியல் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் டயந்தஸ் பிரைமோஸ். ஸோ அந்த ப்ளசன்டேஷன் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளசன்டேஷன் இஸ் கால்டு ஃப்ரீ சென்ட்ரல் ப்ளசன்டேஷன். இப்போ பேசல் ப்ளசன்டேஷன் அந்த ப்ளசண்டா டெவலப்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி அண்ட் சிங்கிள் ஓவியல் இஸ் அட்டாச் டு இட். எக்ஸாம்பிள் சன்ஃபில், மேரிகோல்டு. ஸோ எப்படி இருக்கும், பேஸில் சின்ன ஓவியல் இருக்கும், சன்ஃப்ளவர், மேரிகோல்டு இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் ப்ளசன்டேஷன் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் சீடு. ஸோ இந்த ஃப்ரூட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் தான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃபெர்டிலைசேஷன் அப்புறம் ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும், ஓவியல் வந்து சீடாக மாறும். இப்போ இந்த ஓவரியில் வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வால்ஸ் ஆஃப் ஓவரி வந்து என்ன ஆகும், ஃப்ரூட் வாலாக மாறும். இப்போ இந்த ஃப்ரூட்டுங்கிறது இட் இஸ் எ மெச்சூர் ஆர் ரைப்பண்ட் ஓவரி தான் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, டெவலப்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். இஃப் ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் த ஓவர் எல்லாமே ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்னோகாபிக் ஃப்ரூட். பார்த்னோஜெனிசிஸ்னால் ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் ஒரு லிவிங் ஆர்கானிசமே உருவாகிறது, அது பார்த்னோஜெனிசிஸ். பார்த்னோகார்பினா ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரூட் டெவலப் ஆகிறது, பார்த்னோகார்பி. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் வால் ஆர் பெரிகார்ப். பெரிகார்ப்புங்கிறது ஃப்ரூட் வால். மொத்தம் ஃப்ரூட்டில் 3 வால் இருக்கும். ஸோ பெரிகார்ப்னு நான் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இந்த பெரிகார்ப் வந்து மேபி ட்ரை ஆர் ஃப்ளஷி. இந்த பெரிகார்ப் திக் அண்ட் ஃப்ளஷியாக இருக்கலாம். ஓகேங்களா, இட் இஸ் டிஃபரன்ஷியேட் இன்டு இந்த பெரிகார்ப் 3ஆக பிரிக்கலாம். அவுட்டரில் எபிகார்ப்பு, நடுவில் மீசோகார்ப்பு, அப்புறம் இன்னரில் எண்டோகார்ப்பு. இப்போ கோகனட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்டோகார்ப்புங்கிறது ஸ்ட்ராங்கு, போனி, ஹார்டாக இருக்கும். மீசோகார்ப்புங்கிறது ஃபைப்ரஸ் மாதிரி இந்த கோகனட்டில். இது தோலுங்கிறது ஸ்கின் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எபிகார்ப்பு. இப்போ மேங்கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எண்டோகார்ப்பு உடச்சா தான் சாப்பிடும், இதுதான் ஈட்டிங் எடிபிள் பார்ட்டு. இது மேங்கோவில் பார்த்தீங்கன்னா மேலே எபிகார்ப்பும் மீசோகார்ப்பும் சாப்பிட்லாம், எடிபிள் பார்ட்டு. இந்த எண்டோகார்ப்பு ஸ்டோனு, அது சீடு தான் எண்டோகார்ப்பு. ஸோ அது ஒன்லி வேரி ஆகும். ஸோ மிடில் மீசோகார்ப், இன்னர் எண்டோகார்ப், இதுதான் பெரிகார்ப்பு. பெரிகார்ப்புங்கிறது ட்ரையாக இருக்கலாம், ஃப்ளஷ்ஷாக இருக்கலாம். ட்ரையாக இருந்தால் இது, ஃப்ளஷ்ஷாக இருந்தால் இந்த மாதிரி 3 பார்ட்டு. ஓகேங்களா, ஃப்ரூட் வால் தான் பெரிகார்ப்பு, அது ஓவரி வாலிருந்து டெவலப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் இந்த மேங்கோ அண்ட் கோகனட்டில் இந்த ஃப்ரூட் இஸ் நோன் அஸ் ட்ரூப். ட்ரூப் தான் மேங்கோ கோகனட்டில் சொல்லுவாங்க.
டெவலப் ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரி என்ன சொல்லியிருந்தேன், ஹைப்போகைனஸ் ஃப்ளவரில் வரதெல்லாம் சுப்பீரியர் ஓவரி. அது எப்படி இருக்கும், ஓவரி வந்து மேலே இருக்கும், அதுக்கு கீழே தான் ஓவரி வந்து மேலே இருக்கும், அதுக்கு கீழே தான் வந்து எல்லாமே வளரும். சுப்பீரியர் ஓவரி. மோனோகார்பல் வந்து ஒரே ஒரு கார்பல் இருக்குது. ஒரு கைனோசியமில் ஒரு கார்பல் தான் இருக்கும். ஒரு கார்பல் என்ன இருக்கும்னா ஓவரி, அப்புறம் ஸ்டிக்மா, ஸ்டைல் இதெல்லாம் ஒரே ஒன்று தான் இருக்கும். அண்ட் ஒன் சீடு, ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். இன் மேங்கோ த பெரிகார்ப் இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அன் அவுட்டர் தின் கார்ப். மேங்கோவில் அவுட்டர் தின் கார்ப் பெரிகார்ப் இருக்கும், அப்புறம் மிடில் ஃப்ளஷி எடிபிள் மீசோ கார்ப் இருக்கும், அண்ட் இன்னர் ஸ்டோனி எண்டோ கார்ப் இருக்கும். ஹார்டு சீடு இருக்கும். இதுதான் மேங்கோவில். இந்த இன்காக்னட்டில் அதுவும் ட்ரூப்பு தான், பட் மீசோ கார்ப் வந்து ஃபைப்ரஸாக இருக்கும். ஓகேங்களா. பொதுவாக வந்து ஃப்ரூட் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டை வந்து சிம்பிள் ஃப்ரூட்னு பிரிக்கிறாங்க. சிம்பிள் ஃப்ரூட்டு, அக்ரிகேட் ஃப்ரூட்டு, அப்புறம் காம்போஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. சிம்பிள், அக்ரிகேட்டு, அப்புறம் காம்போசிட்னு 3ஆக பிரிக்கிறாங்க ஃப்ரூட்டை. இப்போ சிம்பிள் ஃப்ரூட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னா ஒரே ஒரு பிஸ்டிலேருந்து ஃபார்ம் ஆகும். ஃப்ரூட் ஃபார்ம்டு ஃப்ரம் சிங்கிள் பிஸ்டில். சிங்கிள் பிஸ்டில்னா சிங்கிள் கைனோசியம், சிங்கிள் கார்பிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. ஓகேங்களா. அது வந்து சிம்பிள் ஃப்ரூட்டு. இதே வந்து அக்ரிகேட் ஃப்ரூட்னா ஃப்ரூட் ஹேவிங் பாலிகார்பலி அப்போகார்பஸ் கைனோசியம். அப்போகார்பஸ்னால் ஃப்ரீ கைனோசியம், பாலிகார்பல்னா மோர் தென் 1 கார்பல், மோர் தென் 2 கார்பல். பாலிகார்பலரி அப்போகார்பஸ் கைனோசியம். இது அக்ரிகேட் ஃப்ரூட்ஸு. இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் இதெல்லாம் வந்து அக்ரிகேட் ஃப்ரூட்ஸு. ஓகேங்களா. அதாவது பாலிகார்பில் நிறைய கார்பல்ஸ் இருக்கும். இப்போ வந்து நிறைய ஓவரி இருக்கும், நிறைய அந்த ஓவரியெல்லாம் ஃப்ரீ தனித்தனியாக இருக்கும், கைனோசியம். காம்போசிட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரூட் வந்து ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் என்ன பார்த்தோம், ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டின் ஸ்டெம்மு, அப்புறம் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். அப்போ நிறைய பூ இருக்கும். ஒரு மொத்தமாக ஒரு கொத்தான பூ மொத்தமும் ஒரே ஃப்ளவராக ஒரே ஃப்ரூட்டாக மாறிச்சு. அது வந்து காம்போசிட். ஜாக் ஃப்ரூட்லாம் பார்ப்பீங்களா, அதெல்லாம் காம்போசிட். அப்போ இந்த ஃப்ரூட் டெவலப்டு ஃப்ரம் ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரூட்ஸ் டைப்ஸ். பேசிக்காக இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்பொழுதுக்கு. அதில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் படிக்கும்போது தெரியும். அதுக்குன்னு தனி கிளாஸஸ் போடுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ காம்போசிட் ஃப்ரூட்ஸ்னால் ஜாக் ஃப்ரூட்டு, பைனாப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஜாக்கு, பைனாப்பிள், அப்புறம் ஃபிக்கு, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த அக்ரிகேட்டுங்கிறது இந்த சப்போட்டா, அது பேர் என்ன, கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம், அதெல்லாம். சிம்பிளுங்கிறது நம்ம நார்மலாக பார்க்குறது மேங்கோ. சிம்பிள் தான் ட்ரை ஃப்ரூட்டில் ட்ரூப் வரும், ஃப்ளஷி ஃப்ரூட்டில் வேறு அந்த இதெல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த புக்கில் இருக்கிற இப்போதைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சீடு. சீடு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சீடில் வந்து டைகாட் சீடு இருக்குது, மோனோகாட்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைகாட்னா 2 கார்டிலன்ஸ் இருக்கிறது சீடில். மோனோகாட்லாம் 1 கார்டிலன் இருக்குது. ஒரு வித்தில் 2 வித்தில். அந்த சீடு எப்படி இருக்குன்னா, சீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும். அந்த ஆக்சிஸில் மேலே இருக்கிறது ப்ளம்யூலு, கீழே இருக்கிறது ரேடிக்கல். ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோரைசா, ப்ளம்யூவில் கவர் பண்ணியிருக்கிறது கோலியோப்டைல், நடுவில் இருக்கிறது எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஒரே ஒரு கார்டிலன் இருக்கலாம், இல்லை 2 கார்டிலன் இருக்கலாம் ஒரு எம்ப்ரியோனல் ஆக்சிஸில். மேலே இருக்கிறது அதே மாதிரி ப்ளம்யூலே, கீழே இருக்கிறது ரேடிக்கல். ஸோ 2 கார்டிலன் இருந்தால் அது டைகார்டிலன்ஸ், ஒரு கார்டிலன் இருந்தால் மோனோகார்டிலன். அந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். சீட் இஸ் மேட் ஆஃப் சீட் கோட் அண்ட் அன் எம்ப்ரியோ. சீட் கோட்டுங்கிறது மேலே இருக்கிறது, எம்ப்ரியோ வந்து உள்ளார இருக்கிறது. அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டிலன் இருக்கலாம், 2 கார்டிலன் இருக்கலாம். ஒரு கார்டிலன் இருந்தால் அது மோனோகார்டிலன், 2னா டைகார்டிலன். இந்த எம்ப்ரியோ இஸ் மேட் ஆஃப் ரேடிக்கல், எம்ப்ரியோனல் ஆக்சிஸ், அண்டு ஒரு கார்டிலன் இருக்கலாம், 2 கார்டிலன் இருக்கலாம். 2 கார்டிலன்னா டைகார்டிலன்ஸ், எக்ஸாம்பிள் கிராம் பீஸு. 1 கார்டில்னா வீட்டு மெய்ஸ், இதெல்லாம் சொல்லலாம். என்னது எம்ப்ரியோனல் ஆக்சிஸ், அப்புறம் மேட் ஆஃப் ரேடிக்கல் அண்ட் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ரேடிக்கல்னால் கீழே இருக்கும், எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் மேலே தான் ஃப்ளமியூல் இருக்கும் எம்ப்ரியோக்குள்ளே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகார்டிலன் சீட். ஃபஸ்ட்டு டைகார்டிலன் சீடோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அந்த அவுட்டர் கவரிங் தான் சீட் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சீட் கோட்டு 2 லேயர் இருக்குது. அவுட்டர் டெஸ்ட்டாக, இன்னர் டெக்மன், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவுட்டர் டெஸ்ட்டாக, இன்னர் டெக்மன் லேயரு. அப்புறம் வந்து ஒரு ஹைலம்னு ஒரு ஸ்கார் இருக்கும். ஒரு சீடில் வந்து ஹைலம் இங்கே பாருங்கள். ஸோ ஹைலம்னு ஒரு ஸ்கார் இருக்கும். இந்த ஹைலம் தான் ஃப்ரூட்டையும் சீடையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஹைலம் தான் ஃப்ரூட் ப்ளஸ் சீடு அட்டாச்மெண்ட்டோட பாயிண்ட்டு. அப்போ இந்த மைக்ரோபைல் தான் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதில் தான் வாட்டர் அப்சார்ப் ஆகி சீடு வளரும். ஓகேங்களா. இது எங்கன்னா ஹைலமுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இதுதான் சீட் கோட்டு. சீட் கோட் 2ஆக பிரிஞ்சிருக்கு, அவுட்டர், இன்னர். இன்னர் வந்து அந்த டெக்மன்னு, அவுட்டர் டெஸ்ட்டாக. இந்த என்னென்னு பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ அவுட்ரு வந்து டெஸ்ட்டாக, இன்னர் டெக்மன். The hilum is a scar on the seed coat through which the developing seeds are attached to the fruit. Above the hilum, ஹைலமுக்கு மேலே ஒரு ஸ்மால் போர் இருக்கும், அதுதான் மைக்ரோபைல். வித்தின் த சீடு. சீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சீட் கோட்டுக்குள்ளே எம்ப்ரியோ இருக்கும். சீட் கோட் இந்த சீட் கோட்டு கன்சிஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ஒரு எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும் அண்ட் 2 கார்டிலன் இருக்கும், டைகார்டிலன்ஸ். இந்த கார்டிலன்ஸ் ஆர் ஆஃபன் ஃப்ளஷி கார்டிலன்ஸ்னால் ஃப்ளஷியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ரிசர்வ் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா எண்டோஸ்பம் அதிகமாக இருக்கும். எண்டோஸ்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது யங் சீடாக இருக்கும். மெச்சூர் எண்டோஸ்பம் காலி பண்ணும், எண்டோஸ்பம் வச்சுக்கும் செய்யும். அட் த 2 ends ஆஃப் த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸில் 2 எண்டு இருக்குது. மேலே ஒரு எண்டு, கீழே ஒரு எண்டு. மேலே இருக்கிற எண்டில் இருக்கிறது ப்ளம்யூல். அங்கே இருந்தால் ஷூட்டு ஸ்டெம் அதெல்லாம் வளரும். கீழே இருக்கிறது ரேடிக்கல். அங்கே இருந்தால் ரூட் பார்ட்ஸ்லாம் வளரும். இந்த ரேடிக்கலை கவர் பண்ணிக்கிறது கோலியோரைஸா, இங்கே கவர் பண்ணி கோலியோப்டைல். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அட் 2 ends ஆஃப் த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் த ரேடிக்கல் அண்ட் ப்ளம்யூல். அதான் பாருங்கள், ரெண்டு இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ஓகேங்களா, எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். அதுக்கு மேலே இருக்கிறது ப்ளம்யூல், கீழே இருக்கிறது ரேடிக்கல். சைடில் 2 கார்டிலன் இருக்குது. ஸோ இப்போ இன் சம் சீட்ஸில் இந்த சச்சஸ் கேஸ்ட்னா பருத்தி, அதில் எண்டோஸ்பம் ஃபார்ம்ட் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் டபுள் ஃபெர்டிலேஷன் ஆங்கியோஸ்பம்ஸில் கிடைக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இஸ் ஏ ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ கால்டு எண்டோஸ்போமிக் சீட்ஸ். அப்போ எண்டோஸ்பம் இருந்துச்சுன்னா அது எண்டோஸ்போமிக் சீட்ஸ். இதில் கேஸ்டரில். இன் சம் பிளான்ஸ் லைக் பீன், கிராம் பீஸ், இதெல்லாம் வந்து என்னது கிராம் பீ, அதெல்லாம் வந்து த எண்டோஸ்பம் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் மெச்சூர் சீட்ஸ் அண்ட் சச் சீட்ஸ் ஆர் கால்டு நான் எண்டோஸ்போமிக் சீட்ஸ். ஸோ கேஸ்டருங்கிறது எண்டோஸ்போமிக் சீட்ஸு. இது பீஸ், கிராம் பீன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்டோஸ்போமிக் சீட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எண்டோஸ்பம் நான் எண்டோஸ்பம் எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா ரெண்டுமே டைகாட் பிளான்ட். அடுத்தது மோனோகாட் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எண்டோஸ்போமிக்காக தான் இருக்கும், எக்ஸப்ட் ஆர்ச்சிட்ஸ்லாம் நான் எண்டோஸ்போமிக். புரிஞ்சிச்சிங்களா? மோனோகாட் முக்கால்வாசி எண்டோஸ்போமிக்கு, ஆனால் டைகாட்டில் எண்டோஸ்போமிக் இருக்குது, நான் எண்டோஸ்போமிக் இருக்குது. இந்த மோனோகாட்டில் நான் எண்டோஸ்போமிக் தான் ஆர்கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோனோகாட்ஸோட ஸ்ட்ரக்சர். இந்த சீட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் அதான் மோனோகாட்ஸ். எக்ஸாம்பிள் மெய்ஸு. இந்த சீட் கோட் இஸ் ஏ மெம்பரேனஸ் சீட் கோட் ஜெனரலி ஃபியூஸ் வித் ஃப்ரூட் வால் கூட ஃபியூஸ் ஆகிருக்கும். பாருங்கள், சீட் கோட்டும் ஃப்ரூட் வாலும் ஃபியூஸ் ஆகிருக்கும். இந்த எண்டோஸ்பம் இஸ் பல்கி அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட். எண்டோஸ்பம்னா ஃபுட் ஸ்டோர் ஆகும். வளர்கிற எம்ப்ரியோவுக்கு இந்த எண்டோஸ்பம் வந்து கொடுக்கணும். எம்ப்ரியோனா எதுவும் இல்லை, சீடு தான். சீடுங்கிறேன் அந்த வளர்கிற எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை தான் இந்த எண்டோஸ்பமோடைய வேலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி. The outer covering of endosperm separates the embryo by a proteinaceous layer called alluron layer. The outer covering of endosperm, இந்த endosperm இருக்குது பார்த்தீங்களா, இதோட அவுட்டர் கவரிங்கில் alluron layer இருக்குது. இது வந்து எம்ப்ரியோட செப்பரேட் பண்ணோம். எம்ப்ரியோ இதுதான் எம்ப்ரியோ. ஸ்கூட்டலம்ங்கிறது எம்ப்ரியோ. பாருங்கள், இதுதான் alluron layer. ஓகேங்களா? அது எண்டோஸ்பர்மையும் எம்ப்ரியோவும் பிரித்து காமிக்கும். ஸோ அவுட்டர் கவரிங் ஆஃப் த எண்டோஸ்பர்ம் செப்பரேட்ஸ் த எம்ப்ரியோ பை ஏ proteinaceous layer called alluron layer. இது மோனோகாட்டில் மட்டும்தான் இருக்கும். மோனோகாட் சீடில் மட்டும்தான் இருக்கும். த எம்ப்ரியோ இஸ் ஸ்மாலாக இருக்கும். சிச்சுவேட்டட் இன் க்ரூ, ஒரு பள்ளமான இடத்துல இருக்கும். அட் ஒன் எண்ட் ஆஃப் த எண்டோஸ்பர்ம். இந்த க்ரூ, அந்த க்ரூவில் தான் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் லார்ஜ் ஷீல்டு ஷேப்டு கார்டிலன் கால்டு ஸ்கூட்டலம். அங்கே இருக்கிறது ஒரே ஒரு லார்ஜ் ஷீல்டு ஷேப்டு ஸ்காட்லன். ஷீல்டு மாதிரி ஒரு பெரிய கார்டிலன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கூட்டலம். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது மோனோகாட்டில். அண்ட் ஏ ஷார்ட் ஆக்சிஸ் வித் ப்ளம்யூல் அண்ட் ரேடிக்கல். இந்த ஆக்சிஸ் பாருங்கள், இதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் தான் ப்ளம்யூல் அண்ட் ரேடிக்கல். இந்த ப்ளம்யூலை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோப்டைல், ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோரைஸா. ப்ளம்யூல் அண்ட் ரேடிக்கல் ஆர் என்க்ளோஸ்ட் ஷீத்து கவர் பண்ணியிருக்கிற ஷீத்து ஒன்று கோலியோப்டைல், இன்னொன்று கோலியோரைஸா. இவ்வளோதான். இதுதான் வந்து மோனோகாட் சீடு. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஒவ்வொன்றும் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவரை கொடுத்து இல்லை ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பேர் தான் ஃப்ளோரல் டயக்ராம். இது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.